செய்ய போறாரு. இன்றைய பொது மதிப்பீட்டாளர் யாரு அப்படின்னு பார்த்தா கா எழிலரசன் அவர்கள். எழிலரசன் ஐயாவை பத்தி சொல்லணும்னா, அவர் கடந்த 20 வருடங்களாக கத்தார் ரசாயன ஆலையில் உற்பத்தி பிரிவு மேற்பார்வையாளராக வேலை செய்து வருகிறார். இவர் குடும்பத்துடன் கத்தாரில் வசிக்கிறார். மின்னணுவியல் மற்றும் கணிப்பொறி துறையில் அதிக நாட்டம் உடையவர். பாடல் கேட்பது, இறகுப்பந்து விளையாடுவது, யோகா, தியானம் முதலியவற்றில் இவருக்கு ஈடுபாடு அதிகம். இவர் கத்தார் சொல்வேந்தர்கள் மன்றத்தில் பகுதி இயக்குனராக பொறுப்பில் இருக்கிறார். இன்னைக்கு ஐயாவை கூப்பிட்டு இன்னைக்கு பொது மதிப்பீட்டுல என்ன செய்ய போறாங்க, அவங்க அணி என்ன செய்ய போகுதுன்னு கேட்டுட்டு மீதி தொடரலாம். எழிலரசன் ஐயா, மேடை உங்கள் வசம். சென்னை தமிழ் சொல்வேந்தர் மன்ற உறுப்பினர்களுக்கும் விருந்தினர்களுக்கும் எனது மாலை வணக்கம். ஒரு இனிமையான மாலை பொழுது, விடுமுறை மாலை பொழுது, எல்லாரும் ஒன்று கூடியிருக்கோம். தமிழால ஒன்றிணைஞ்சிருக்கோம். மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நம்மளை ஒருங்கிணைத்த தமிழுக்கு நன்றியை சொல்லி, உங்க எல்லாருக்கும் பாராட்டுக்களை சொல்லி, இன்னைய பொது மதிப்பீட்டுக்குள்ள நுழைவோம். இந்த பொது மதிப்பீட்டுல இந்த கூட்டத்தை நடத்தி செல்றதுக்கு பொறுப்பாளர்கள் இருக்காங்க. இந்த கூட்டத்தினுடைய தூண்கள் அவங்க தான். அவங்களுடைய உதவி இல்லாம இந்த கூட்டத்தை சிறப்பாகவும் நேர்மையான வழியிலையும் நேரத்தோடைய நடத்துறது ரொம்ப கடினமான பணி. அந்த பணியை ஏற்று செய்யறதுக்கு நமக்கு ஒரு பொறுப்பாளர் படை தயாரா இருக்கு. முதல் பொறுப்பாளரா நம்மளுடைய நேர காப்பாளர் சொல்வேந்தர் ராகினி அவர்கள் இருக்காங்க. சொல்வேந்தர் ராகினி அவர்களே, வாங்க, இணைய மேடையை கையில் எடுத்து உங்களுடைய பொறுப்பின் நோக்கத்தை விளக்கி சொல்லுங்க மன்றத்துக்கு. அனைவருக்கும் வணக்கம். நேரக்கணக்காளராக எனது பணி ஆயத்த உரைகள், அவைக்கள பேச்சுகள், மதிப்பீட்டு உரைகளின் கால அளவுகளை குறித்து கொள்வது. ஒவ்வொரு பேச்சாளர்களுக்கு எவ்வளவு நேரம் முடிந்துள்ளது அல்லது எவ்வளவு நேரம் மீதம் உள்ளது என்பதை பச்சை, மஞ்சள், சிவப்பு அட்டைகள் மூலம் தெரிவிப்பேன். கன்னி பேச்சு 4 முதல் 6 நிமிடங்கள் இருக்க வேண்டும். 4 நிமிடத்தில் பச்சை அட்டை, 5 நிமிடத்தில் மஞ்சள் அட்டை, 6 நிமிடத்தில் சிவப்பு அட்டை காண்பிக்கப்படும். ஆயத்த உரைகள் 5 முதல் 7 நிமிடங்கள் இருத்தல் வேண்டும். 5 நிமிடத்தில் பச்சை அட்டை, 6 நிமிடத்தில் மஞ்சள் அட்டை, 7 நிமிடத்தில் சிவப்பு அட்டை காண்பிக்கப்படும். அவைக்கள பேச்சுகள் 1 அல்லது 2 நிமிடங்கள் இருக்க வேண்டும். 1 நிமிடத்தில் பச்சை அட்டை, 2 நிமிடம் 30 வினாடியில் மஞ்சள் அட்டை, 3 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காண்பிக்கப்படும். மதிப்பீடுகள் 1 முதல் 2 நிமிடங்கள் இருக்க வேண்டும். 1 நிமிடத்தில் பச்சை அட்டை, 2 நிமிடம் 30 வினாடிகளில் மஞ்சள் அட்டையும், 3 நிமிடத்தில் சிவப்பு அட்டையும் காண்பிக்கப்படும். அவைக்கள பேச்சுகளும் மதிப்பீடுகளும் ஐ திங்க் 3 நிமிடங்கள் நேரம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். நன்றி. நன்றி. பொது மதிப்பீடு 2 to 3 நிமிடங்கள். நன்றி ராகினி அவர்களே, உங்களுடைய பொறுப்பை சிறப்பா விளக்கி சொன்னீங்க. அடுத்த பொறுப்பாளரா நம்ம அழைக்க இருக்கிறது நம்மளுடைய இலக்கண ஆசான் சொல்வேந்தர் சூர்யா அவர்கள். சொல்வேந்தர் சூர்யா அவர்களே, வாங்க, உங்களுடைய பொறுப்பின் நோக்கத்தை விளக்கி சொல்லுங்க. சொல்வேந்தர் சூர்யா அவர்களுக்கு பதிலாக சொல்வேந்தர் ராஜபாலாஜி அவர்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்வார். ராஜபாலாஜி வாங்க. அதே மாதிரி உரிச்சொல் கணக்காளர் யாருங்க? பூங்குழலி. சரிங்க, சரி சரி. ராஜபாலாஜி அவர்களே வாங்க, இலக்கண ஆசானாக உங்களுடைய பணியை விளக்கி சொல்லுங்க.
ராஜபாலாஜி. ஐயா அவர் இணைப்பில் இல்லைன்னு நினைக்கிறேன். நாம அடுத்த பொறுப்பாளர். அவர் இணைப்பு வர வரைக்கும் அடுத்த பொறுப்பாளர் போலாம். சொல்வேந்தர் பூங்குழலி அவர்கள் அசைச்சொல் கணக்காளரா இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. பூங்குழலி அவர்களே வாங்க, உங்களுடைய பொறுப்பின் பணியை மன்றத்துக்கு விளக்கி சொல்லுங்க. நன்றி. கேக்குதுங்களா? இருக்காங்களா? ஐயா கேக்குதா? சொல்லுங்க. பூங்குழலி உங்களுடைய பணியை விளக்கி சொல்லுங்க. நன்றி. நாளின் சொல்வேந்தர் அவர்களே, இங்கு குழுமியுள்ள சொல்வேந்தர்கள் மற்றும் விருந்தினர்களுக்கு என் இனிய மாலை வணக்கம். அசைச்சொல் கணக்காளராக எனது பணியானது பேச்சின் இடையே ஏற்படும் இடைவேளிகளை நிரப்புவதற்கு பயன்படுத்தும் சொற்களை ஓசைகளுடன் குறிப்பெடுப்பதாகும். கூட்டத்தில் பேசும்போது அதிகமாகவும் திரும்ப திரும்ப பயன்படுத்தும் சொற்களை குறித்துக் கொள்வேன். அதேபோல் இடைவேளியை நிரப்ப பயன்படுத்தும் ஓசைகளையும் குறித்துக் கொள்வேன். கூட்டத்தில் முடிவில் எந்தெந்த பேச்சாளர்கள் இவைகளை எத்தனை முறை பயன்படுத்தினார்கள் என்ற அறிக்கையை தெரிவிப்பேன். நன்றி. நாளின் சொல்வேந்தர் அவர்களே. நன்றி சொல்வேந்தர் பூங்குழலி அவர்களே. அடுத்தபடியா நம்ம ராஜபாலாஜி இருக்காருன்னு நினைக்கிறேன். ராஜபாலாஜி, இலக்கண ஆசானாக உங்களுடைய பணியை எடுத்து சொல்லுங்க. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய இலக்கணவாளராக நான் இருக்கின்றேன். என்னுடைய பணி என்னவென்றால், சொல்வேந்தர்களின் பேச்சை நான் கூர்ந்து கவனித்து அவர்களின் சொற்களை நான் கவனித்துக் கொள்வேன். அவர்கள் கூறிய நல்ல சொற்களை, நற்சொற்கள் அல்லாத சொற்களையும் குறித்து கொண்டு இந்த கூட்டத்தின் இறுதியில் நான் அதை ஒரு அறிக்கையாக சமர்ப்பிப்பேன். இன்றைய கூட்டத்தின் சொல் முன்னேற்றம். அடுத்ததாக இடியம் என்னவென்று பார்த்தால், சொற்றொடர் என்னவென்று பார்த்தால் சிறுதுளி பெருவெள்ளம். அனைவரையும் இந்த சொல்லையும் சொற்றொடரையும் தங்களின் பேச்சில் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் பொது மதிப்பீட்டாளரும் மேடையை ஒப்படைக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி ராஜபாலாஜி அவர்களே. அடுத்தபடியா நம்முடைய கவனகர் சொல்வேந்தர் பாலமுருகன் இருக்காருங்களா? பாலமுருகன் அவங்களும் இல்லைங்க. சரி. அவரு இடையில வரும்போது அவருடைய பணியை அவர் வந்து தொடரலாம். இத்துடன் பொறுப்பாளர்கள் அறிமுகம் நிறைவடைந்தது. இணைய மேடையை மீண்டும் நெறியாளரிடம் ஒப்படைக்கிறேன். இணைய மேடை நெறியாளரிடம். நன்றி எழிலரசன் ஐயா. இப்போ 1973 ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல முதுகலை பட்டம் படிச்சுட்டு இருந்த வணிக நிர்வாகத்துறை கிட்ட ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதாவது 1973 MBA படிச்சுட்டு இருந்த ஹார்வர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த கேள்வியை கேட்கிறாங்க. அதே கேள்வியை இன்னைக்கு உங்க முன்னாடி வைக்க போறேன். அந்த கேள்வி என்னன்னா, have you set written goals and created a plan for the attainment? இதை தமிழ்ல மொழிபெயர்த்தா, நீங்கள் இலக்குகளை நிர்ணயித்து அதை அடைவதற்கான திட்டத்தை உருவாக்கி உள்ளீர்களா? இந்த கேள்விக்கு நீங்க பதில் எந்த விதத்துல அளிக்கலாம் அப்படின்னா, என்கிட்ட கோல் இருக்கு ஆனா பிளான் இல்லை, என்கிட்ட இலக்கு இருக்கு திட்டம் இல்லை, இது ஒரு ஆப்ஷன். என்கிட்ட இலக்கும் இல்லை திட்டமும் இல்லை, இது ரெண்டாவது ஆப்ஷன். என்கிட்ட இலக்கு மட்டும்தான் இருக்கு திட்டம் இல்லவே இல்லை, இது மூணாவது ஆப்ஷன். இந்த மூணையும் நீங்க குறிப்பெடுத்து வச்சுக்குங்க. நான் இப்போதைக்கு கேட்க போறது இல்லை. ஏன் அப்படிங்கிறத நான் இந்த புத்தக விமர்சனத்துக்கு அப்புறம் சொல்றேன். சரியா? அந்த கேள்வியை நான் மறுபடியும் கேட்கிறேன். நீங்கள் இலக்குகளை நிர்ணயித்து அதை அடைவதற்கான திட்டத்தை உருவாக்கி உள்ளீர்களா? இதுதான் கேள்வி. சரியா? சரி,
இந்த கேள்விக்கும் இன்னைக்கு நம்ம புத்தக விமர்சனத்துக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்கு. அதை புத்தக விமர்சனம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ப்போம். இன்னைக்கு புத்தக விமர்சனத்தை இங்க நடத்துறதுக்காக வந்திருக்கிறவர் வந்து பிரகாஷ். இவர் சென்னையை சேர்ந்தவர். இவர் மென்பொருள் வடிவமைப்பாளராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு யோகான்றது வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம். இவர் அவருடைய கிராமத்தில் யோகா கற்றுக் கொடுப்பதன் மூலம் அந்த கிராமத்தை ஆரோக்கியமாகவும் வளமாகவும் ஆக்க முடியும் என்று பாடுபட்டு கொண்டிருக்கிறார். பிரகாஷ் ஐயா. வணக்கம் பரமேஷ் ஐயா அவர்களே. சரி, எனக்கு வந்து அட்டாமிக் ஹேபிட்ஸ் வந்து ரொம்ப பிடிச்ச புத்தகம். அது ஏன் அப்படிங்கறது நீங்க விமர்சனம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நான் ஒரு சின்ன கதையில சொல்றேன். மேடை உங்கள் வசம் பிரகாஷ் ஐயா. நன்றி ஐயா. சொல்வேந்தர்கள் மற்றும் விருந்தினர்கள், உறுப்பினர்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த புத்தக விமர்சனத்தை எனக்கு நேரத்தை ஒதுக்கி கொடுத்த அவர் நம்ம மன்றத்தின் பிரசிடென்ட் கவிதா மேடம் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் நாளில் சொல்வேந்தர் ரமேஷ் அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை, எனது புத்தக மதிப்பீட்டை உங்களுடன் சமர்ப்பிக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டாமிக் ஹேபிட்ன்றது வந்து ஒரு பிரம்மாண்ட வெற்றியை கொடுத்துருக்கு. அதாவது இந்த பப்ளிகேஷன் சொல்லக்கூடிய புத்தக வடிவமைப்பாளர்கள் அனைவரும் பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு இதனுடைய வியாபாரம் உலகம் முழுவதும், அமெரிக்காவில் தொடங்கி அனைத்து நாடுகளிலும் மிக பிரம்மாண்டமான ஒரு மாற்றத்தை கொடுத்தது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம திரைப்பட நடிகர் அரவிந்த சுவாமி ஒரு முறை யூடியூப்ல இந்த புத்தகத்தை பற்றி விமர்சனம் கொடுத்திருந்தாரு. அந்த யூடியூப் பப்ளிஷ் ஆனதுக்கு அப்புறம் தமிழ்நாட்டில் இந்த புத்தகத்தோட வியாபாரம் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு உயரத்துக்கு போனது. அந்த அளவுக்கு இந்த புத்தகத்துல என்ன இருக்குன்னு எனக்கும் ஒரு ஆர்வம் வந்து இந்த புத்தகத்தை வாங்கி படித்தேன். இதுல முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்க, அணுங்கிறது வந்து உங்களுக்கு நல்லா தெரியும். அட்டாமிக் புரிஞ்சுக்கிறதுக்கு மாதிரி சொல்றதுனாக்க அட்டாமிக் பாம். அதை வந்து சிறிய அணுவை வந்து பிளக்குறாங்க. அதோடைய எக்ஸ்போஷர் வந்து அதோடைய வெடிச்சதுனாக்க அதோடைய எனர்ஜி வந்து பயங்கரமா இருக்கும். அதை வந்து நம்ம இந்தியாவில் வந்து பொக்ரைன்ல வந்து நம்ம முன்னாள் பிரதமர் வாஜ்பாய் அவர்கள் நடத்தி காமிச்சாங்க. இப்பயும் சைனா மற்ற நாடுகளில் அட்டாமிக்ங்கிறத வந்து கடல் வெளியில போட்டு வெடிப்பாங்க, அதோடைய சக்தியை அளவிடுறதுக்காக. அதுதான் அட்டாமிக்னு சொல்லியிருக்காங்க. மிக சிறிய அளவு, பெரிய அமைப்பின் குறைக்க முடியாத அடிப்படை அலகு. அந்த அடிப்படை அலகுங்கிறது தான் முக்கியங்க. அதுதான் அட்டாமிக்னு சொல்றாரு. அளவற்ற சக்தி அல்லது ஆற்றலின் மூலாதாரம். அவர் வந்து அளவற்ற சக்தி எடுத்துக்கல, ஆற்றல் எடுத்துக்கல, அந்த மூலாதாரத்தை எடுத்துக்கிறாரு. அந்த மூலாதாரங்கிறது வந்து ஒவ்வொரு வாழ்க்கையிலையும் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலையும் இருக்கு. அதுதான் அந்த அட்டாமிக்ங்கிற அந்த வார்த்தையை அங்க பயன்படுத்தியிருக்காங்க. அப்புறம் ஹேபிட், அதாவது பழக்கம். ஒவ்வொருத்தருக்கும் பழக்கங்கள் இருக்கு. அது என்னன்னா, ஒரு செயல்பாடு அல்லது நடைமுறை தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் அப்படின்னு நீங்க தெளிவா இருந்தீங்கன்னா, குறிப்பிட்ட சூழ்நிலைக்கு அது வந்து தானியங்கி முறையில் வெளிப்படும். இதுதான் அவருடைய ஆராய்ச்சியில, அவருடைய புத்தகத்துல கொடுக்கப்பட்ட விஷயம். அந்த ஹேபிட்டை வந்து எப்படி நம்ம மாற்றணும் அப்படிங்கிறத அவர் சொல்றாரு. அதுதான் அட்டாமிக் ஹேபிட். இந்த அட்டாமிக் ஹேபிட்ல வந்து அவர் தெளிவா இருக்காரு. அதாவது இவ்வளவு பிரம்மாண்டமான வியாபாரத்தை கொண்டு வந்து நிறுத்தியிருக்குனாக்கா, அந்த புத்தகத்துல வடிவமைப்பு வந்து ரொம்ப அற்புதமா இருக்கு. அதுல என்ன சொல்லியிருக்காருனாக்க, சிறிய மாற்றங்கள் பெரும் வெற்றிகள். அதுதான் நம்ம தமிழ்ல சொல்லணும். அதோட ஆசிரியர் ஜேம்ஸ் கிளியர். அவரு நம்ம பழக்க வழக்கமோ மாற்ற வேண்டும்னா பெரிய தீர்மானங்கள், பெரிய முயற்சிகள் தேவை என்று நினைக்கிறோம். இப்போ ஒரு சைக்கிள் ஓட்டுறதுக்கு பழகணுமா, இல்லை 2 வீலர் ஓட்டுறதுக்கு பழகணும்னாக்கா அது வந்து ஒரு பெரிய விஷயமா இருக்கு பிள்ளைங்களுக்கு. எதையுமே சரி, இங்க இருந்து இப்போ வந்து இன்னும் சொல்ல போனா இந்த டெல்டா மாவட்டங்கள்ல போய் பார்த்தீங்கன்னாக்கா அந்த சோம்பேறித்தனங்கிறது வந்து அதிகமா இருக்கும். ஈவன் விவசாயிகள்கிட்ட கூட அது மாதிரி இருக்கும். ஏன்னா இண்டஸ்ட்ரி கிடையாது அங்க. அது எல்லாமே விவசாயத்தை நம்பி அப்படியே ஸ்லோவாகவே அந்த வாழ்க்கை அமைஞ்சு போச்சு அவங்களுக்கு. அதனால இப்போ வந்து
ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும்னாக்க அதுக்கு பெரிய முயற்சி வேணும், அதுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படணும் அப்படின்னு எல்லாம் நினைப்பாங்க. ஆனா அது கிடையாதுன்றாரு. வெற்றியின் ரகசியம் தினமும் செய்யும் சிறிய மாற்றம் தொடர்ந்து வரும் முன்னேற்றங்களில் தான் உள்ளது. அவ்வளவுதான். ஒரு வெற்றி பெறணும் அப்படின்னாக்க, ஒரு ஒரு இலக்கை அடைய வேணும்னாக்க தினமும் நம்ம செய்யக்கூடிய சிறிய மாற்றம் அது தொடர்ச்சியா இருக்கணும். இன்னைக்கு பண்ணிட்டு நாளைக்கு பண்ணக்கூடாது. ஒரு 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 யோகாசன பயிற்சி பண்றாங்கனாக்க, முதல் நாள் யோகா கிளாஸுக்கு போனீங்கன்னாக்க ஒரு சூரிய நமஸ்காரில் கொண்டு சொல்லி கொடுக்குறாங்க. சூரிய நமஸ்காரங்கிறது வந்து மொத்தம் 12 சைக்கிள் இருக்கு அதுல. அதை வந்து ஒன்று ஒன்றா செய்யணும்னாக்க முதல் நாள் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஒரு சைக்கிள் 12 முடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். ஒரு 6லயே வந்து கீழே உட்காந்துருவாங்க. அதையே வந்து தொடர்ந்து நீங்க பண்ணீங்கன்னாக்க ஒரு மாசத்துல அந்த 12 நீங்க வந்து எளிமையா பண்ணலாம். அதுக்கப்புறம் மணிக்கணக்க அவங்க யோகா டாக்டர் அல்லது ட்ரெய்னர் அவங்க கொடுப்பாங்க. அந்த மணிக்கணக்கை யூஸ் பண்ணி போவாங்க. இதுல வந்து அஹ், சாதனையெல்லாம் படைச்சிருக்காங்க. அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு. ஆரம்பத்துல நம்ம வந்து ஒரு பெரிய மலையா இருக்கும், 12 சைக்கிள் செய்யணுமான்னு. ஆனா அது கிடையாது. ஒரு சைக்கிள்ல பாதி செஞ்சா கூட போறோம். அது மாதிரிதான் நம்ம கத்துக்கணும். இதுல அந்த புத்தகத்துல முக்கியமா கொடுக்கப்பட்ட கருத்துக்கள் என்னன்னு கேட்டாக்க, அந்த 4 வழிமுறைகளை சொல்றாரு. அந்த 4 வழிமுறைகள் என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, இப்போ ஒரு ஹேபிட்டை மாத்தணும்னாக்க அதை வந்து தெளிவா இருக்கணும் நம்ம. இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன்னாக்கா, இப்போ வந்து நம்ம வந்து நம்ம வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னாக்க ஜிம்முக்கு போறோம். ஜிம்முக்கு போய் ஃபர்ஸ்ட் அவங்க வந்து செக் பண்ணிட்டு நீங்க வந்து அந்த ஓடுகளத்துல ஓடுங்க, இல்லைன்னா வெயிட் தூக்க விட மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வெயிட் அதிகமா இருந்ததுனாக்க ஓடுகளத்துல ஓடுங்க, இல்லைன்னா சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. அதை ஒழுங்கா செய்யணும் நம்ம. இப்போ ஒரே நேரத்துல ஓடுகளத்துல ஓடுனாக்க ட்ரெட்மில்ல ஏறி நிக்க வச்சாக்க அரை மணி நேரத்துல ஒரே நாள்ல ஓடிட்டு அடுத்த 2 நாளைக்கு போக மாட்டாங்க ஜிம்முக்கு. ஏன்னா கால் வலி வந்துடும். அப்படி கிடையாது. ஒரு 5 நிமிஷம் போதும் முத நாள். அடுத்த நாள் 10 நிமிஷம். அதை வந்து மேக் இட் கிளியர். நம்ம வந்து உடல் எடையை குறைக்கணுங்கிறது தான் நம்மளுடைய இலக்கு. அதுல தெளிவா இருங்க. அதுக்கப்புறம் மேக் இட் அட்ராக்டிவ். அதாவது ஒரு விஷயத்தை நம்ம செய்ய போறோம்னாக்க அது வந்து ஒரு கவர்ச்சியா இருக்கணும். அதுல வந்து அதிகப்படியான இன்வால்மெண்ட், அதாவது நம்மளுடைய இலக்கை வந்து அடையணுன்ற ஒரு ஒரு உணர்வு இருந்துகிட்டே இருக்கணும். அதுதான் மேக் இட் அட்ராக்டிவ்ங்கிறாரு ஆங்கிலத்துல. கவர்ச்சியா இருக்கணும்ன்றாரு. அதே நேரத்துல 3வது கோட்பாடு என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, மேக் இட் ஈஸி. இதுதான் முக்கியமானது. நிறைய பேர் வந்து ஃபெயிலியர் ஆகுறதுக்கு காரணமே வந்து எளிமையாக மாட்டாங்க, கடினமாக்குவாங்க. இப்ப எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு நண்பர் ஒருத்தர் வந்து ஒரு லோடு ஏத்திட்டு போறாரு லாரியில. அது என்ன லோடுனாக்கா எல்லாமே வந்து சிமெண்ட் மூட்டை. சிமெண்ட் மூட்டையை வந்து ஒரே நேரத்துல 2 லோடு லாரியை வந்து ஒரே லோடுல இருக்கிறது. அது போகிற வழியிலே வந்து கவுந்துருச்சு. அதுக்கு பதிலா அவர் வந்து அரை அரை மொத்தம் 4 ட்ரிப்பா கொண்டு வந்தாருனாக்கா எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால பெரிய பிரச்சனையா ஆகி போச்சு ரோட்ல. அதுக்கப்புறம் போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. அதுதான் அதை வந்து எளிமையாக்கணும். ஒரு டாஸ்க்கை பண்ணோம்னாக்க அதை வந்து எவ்வளவு எளிமையா கொண்டு வர்றோமோ அதை வந்து கொண்டு வந்துட்டு நம்ம வந்து கொண்டு போகணும். அதுதான் வந்து மேக் இட் ஈஸிங்கிறாரு. அடுத்த 4வது கோட்பாடு என்னன்னாக்க, மேக் இட் சாட்டிஸ்ஃபை. மேக் இட் சாட்டிஸ்ஃபைன்னு சொல்றாரு. திருப்தியா இருக்கணும் நம்ம. இப்போ ட்ரெட்மில்ல நம்ம போய் ஓடுறோம்னாக்க வெயிட்டை குறைக்கணுங்கிறது தான் நம்மளோட இலக்கு. அதுக்காக ஒரே நாள்ல அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஓடி நமக்கு முடிக்கும் போது தலை சுத்தம், உடம்பெல்லாம் வலிக்கும், முட்டியெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்த நாள் அடுத்த நாள் கிடையாது, அடுத்த 4 நாளைக்கு வரவே மாட்டாங்க. அது திருப்தி இல்லை. அதை வந்து திருப்தியா இருக்கணும்னாக்க ஒரு 5 நிமிஷம், ஒரு 2 நாள், 3வது நாள் 10 நிமிடம். அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா இம்ப்ரூவ் பண்ணணும். இந்த 4 ஹேபிட் மாற்றத்தை கொடுக்கணும்னாக்க அந்த 4 சட்டங்களை உருவாக்குனாரு அந்த புத்தகத்துல. அதுதான் ரொம்ப எளிமையாகவும் எல்லாரையும் கவர்றதுக்கு இந்த புத்தகம் முக்கியமான ஒரு அம்சமா இருக்குது. அந்த 4 சட்டங்கள் இதுதான். அடுத்தபடியா இந்த புத்தகத்துல சொல்லப்பட்ட அடையாள அடிப்படையிலான பழக்கங்கள் அப்படின்னு என்னன்னு கேட்டீங்கன்னாக்க, ஒரு நமக்கு வந்து வாழ்க்கையில இது நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம வந்து அதை பத்தி திங்க் பண்றது கிடையாது. நான் இப்ப ஓட வேண்டும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பதிலா நான் வந்து ஓடுறதன் மூலமா என்னுடைய உடல் நலம்,
இம்ப்ரூவ் ஆகும், எனக்கு வெயிட் குறையும் அப்படின்னு அந்த உணர்வு என்கிட்ட இருக்கணும். அதுக்கப்புறம் தான் நான் ஓடணுன்ற எண்ணம் வரணும். நான் ஓடுனா போதும் அப்படின்னு நினைச்சேன்னாக்க கண்டிப்பா அது வந்து கன்சிஸ்டன்ட், அதாவது ரெகுலாரிட்டி இருக்காது அதுல. ரெகுலர் நம்ம வந்து ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது அதுல. அதுல வந்து ஓட்டோம், இவ்வளவு தூரம் கொஞ்ச நேரம் ஓடி இருக்கோம், அது போதும் அப்படின்னு விட்டுருவோம். ஆனா அந்த உணர்வு, ஆழ் மனதில் உள்ள உணர்வு என்னன்னா, அதை வந்து அடையாளப்படுத்தணும். நம்ம வந்து வெயிட்டை குறைக்கணும், நம்ம வந்து உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கணும், அதுக்காக தான் ஓடுறோம் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வரணும்ன்றாரு ஆழ் மனதுல. அதுக்கப்புறம் தான் நீ ஓடணும்னு நினைக்கணும்ன்றாரு. அது உண்மைதான். இதை வந்து மெடிடேஷன் பண்றவங்களுக்கு இது ஈஸியா புரிஞ்சுக்குவாங்க. இதுதான் வந்து ஒரு அற்புதமான கலை அவர் சொல்றாரு புத்தகத்துல. அதுக்கப்புறம் அடுத்தபடியா 2 விஷயம் சொல்றாரு. என்ன விஷயம்னாக்க, இது வந்து உலக அளவுல ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய ஹேபிட் எப்படி இருக்கணும்னு கேட்டா, நீங்க இலக்கு அடையணுங்கிறது கிடையாது. அதுல இருக்கக்கூடாது. நான் இங்க இருந்து ஓடுறேன், மராத்தான் ஓட்ட பந்தயத்துல 50 கிலோமீட்டர் ஓட்டத்தை கடந்துறேன். ஒரு 25 கிலோமீட்டர் ஓட சொல்றாங்க. அதுதான் என்னோட இலக்குன்னு ஓடுனாக்கா அது கிடையாது. ஆனா சிஸ்டம், அதை எப்படி நம்ம வந்து அடைய போறோம்? இந்த வருஷம் நான் ஓடிட்டேன், அடுத்த வருஷமும் நான் அதை அடைவனாங்கிறது வந்து எனக்கு வந்து கோல்னு வச்சாக்க கண்டிப்பா அது வந்து எங்கேயோ ஒரு இடத்துல தடைப்பட்டு போகும். பார்த்துக்கலாம், இனிமே மாரத்தான் வரும்போது அடுத்த மாரத்தான்ல, இந்த மாரத்தான்ல 25 கிலோமீட்டர் ஓடிட்டேன், அடுத்த மாரத்தான்ல 25 கிலோமீட்டர் கண்டிப்பா நான் ஓடிடுவேன், எனக்கு தெம்பு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டிலே உட்காந்துருப்பேன். ஆனா அவர் என்ன சொல்றாருன்னாக்க, அந்த கோல் வந்து உங்களுடைய இலக்குங்கிறது இருக்கு, ஆனா அது முக்கியம் அல்ல. சிஸ்டம் என்பது அந்த இலக்கை அடையும் செயல்முறை. என்ன சிஸ்டம்னாக்க, நம்ம ஆழ்மனதுல அடுத்த வருடம் மாரத்தான்ல 25 கிலோமீட்டர் ஓட போறோம். இந்த வருடம் நான் கடந்த அந்த நேரம் 45 நிமிடம், ஆனால் அடுத்த வருடம் நான் அரை மணி நேரத்தில் இலக்கு கடக்க வேண்டும். அதுதான் சிஸ்டம். அந்த சிஸ்டத்தை மாத்தணும்னாக்க ரெகுலர் பிராக்டிஸ் போவேன். அப்போ என்னுடைய வேகத்தை அதிகரிப்பேன். இதெல்லாம் கொண்டு வர்றாரு அந்த புத்தகத்துல. அதுதான் அட்டாமிக். இந்த வேகத்தை அதிகரிக்கணும்னாக்கா நான் ஒரே நாள்ல முடியுமான்னாக்கா முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா கொண்டு போகணும். ஃபர்ஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் வேகமா ஓடுறேன், அப்புறம் 10 கிலோமீட்டர், அது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு போறது தான் அவர் குறிக்கோள் மட்டும் இருக்கக்கூடாது. ஆனா அதனுடைய சிஸ்டத்துல, அடிப்படை விதிகள்ல நம்ம கவனம் செலுத்த வேண்டும். இதுதான் முக்கியமா சொல்றாரு. அடுத்தபடியா 2 மினிட் ரூல்னு ஒரு விஷயத்த சொல்றாரு இந்த புத்தகத்துல. அந்த 2 மினிட் ரூல்ங்கிறது வந்து 162வது பக்கத்துல சொல்றாரு. அதுல என்ன சொல்றாருனாக்க, யூ வில் ஃபைண்ட் த நியர்லி எனி ஹேபிட் கேன் பி ஸ்கேல்ட் டவுன் இன்டு த 2 மினிட் பர்சன். அதாவது 2 நிமிடத்துக்கு நம்ம வந்து நம்ம ஹேபிட்டை கொண்டு வரலாம். அது அவர் என்ன சொல்றாருனாக்க, ரீடு பிஃபோர் பெட் ஈச் நைட் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இலக்கா இருக்கணும். நம்ம வந்து புத்தகம் ஒவ்வொரு இரவில் தூங்குவதற்கு முன்பு நாம் புத்தகத்தை படிக்க வேண்டும். அது என்னன்னாக்கா, அது வந்து அந்த 2 மினிட்ல வந்து நம்ம ரீடு 1 பேஜ், அட்லீஸ்ட் ஒரு பேஜாவது நம்ம முடிக்கணும் அப்படிங்கிற வந்து ஒரு குறிக்கோள் இருக்கணும். இரவுல நான் வந்து படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஒரு பேராகிராஃப் படிச்சுட்டு வச்சுட்டு போறது கிடையாது. ஒரு பக்கத்தை நான் படிச்சு முடிக்கணும். அதுதான் சொல்றாரு. அந்த எண்ணம் நம்ம கிட்ட இருக்கணும். அதுக்கப்புறம் 30 நிமிட யோகா பண்ண போறோம் அப்படின்னாக்க, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போறோம்? அந்த யோகா மேட் எடுத்து சுத்தம் பண்ணி நம்ம எடுத்து ரெடி பண்ணுவோம். அது ஆட்டோமேட்டிக்கா வரணும். அதுதான் சொல்றாரு. அதே மாதிரி அவர் வந்து என்ன சொல்றாருனாக்க, அந்த 2 மினிட்ல வந்து ரொம்ப எளிமையா இருக்கிறது, அதுக்கப்புறம் மிதமான கடினமான ஒர்க்கு, மிகவும் அதிகமான வேலை, இது மாதிரி 5 கட்டங்களை பிரிக்கிறாரு ஒரு ஹேபிட்டை மாத்துறதுக்கு. அப்போ நான் வந்து 10 மினிட்ஸ் ஓடணும்னாக்க, அதை வந்து ஃபர்ஸ்ட் ஒரு எளிமையான பயிற்சியா நம்ம தொடங்கணும். அதை என்ன சொல்றாருனாக்க, என்ன பயிற்சி ஃபர்ஸ்ட் ஓடணும்னாக்க, நம்ம ஷூவை ரெடி பண்ணணும். அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் ரன், 10 நிமிடங்கள் நடந்தா போதும். அதுக்கப்புறம்
மிதமான கடினம். அதுக்கப்புறம் அதை வந்து ஸ்டெப்பை கலக்க சொல்றாரு. 10,000 ஸ்டெப்ஸ். அதுக்கப்புறம் கொஞ்சம் கடுமையா 5,000 அடிகள், ரொம்ப கடினமான ஒரு இலக்கை கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க போறாரு மாரத்தான், ரொம்ப கடுமையான ஓட்டம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வரணும். இதுதான் 2 மினிட்ஸ் ரூல்னு சொல்றாரு. அந்த 2 மினிட்ஸ் ரூலையும் வந்து ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காரு. அதுக்காக சில எக்ஸாம்பிள்லாம் நிறைய கொடுத்துருக்காரு. நான் வந்து ஒண்ணே ஒன்று தான் எடுத்திருக்கேன், நேரமின்மை காரணத்துக்காக. அடுத்தபடியா நம்ம பார்க்க போறது இதை வந்து சில எக்ஸாம்பிள்லாம் சொல்றாங்க. ரெட் கார்டு காமிச்சிட்டாங்க. என்னுடைய இந்த புத்தக மதிப்பீட்டு வந்து இன்னும் நிறைய இருக்கு இதுல விஷயங்கள். இதை வந்து பகிர்ந்து கொள்ளணும். அடுத்த முறை எனக்கு வாய்ப்பு கிடைத்ததுனாக்க என்கிட்ட சில எக்ஸாம்பிள்லாம் இருக்கு. நம்ம தமிழ்நாட்டுல நடந்த விஷயங்கள். அதை வந்து உங்களோட பகிர்ந்து கொள்வேன். அதை வந்து மிக பிரமிப்பா இருக்கும். இந்த டைனி சேஞ்சஸ் ரிமார்க்கபிள் ரிசல்ட்டுங்கிறத வந்து நீங்க புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள்கிட்ட நான் வந்து கேட்டுக்கிற கேள்வி என்னன்னா, நீங்க என்ன பண்ண போறீங்க? இன்னைக்கு உங்களுக்கான ஒரு டாஸ்க், உங்களுக்கான ஒரு வேலை, உங்களுக்கான ஒரு ஹேபிட் கொடுக்குறேன். தேங்காய் எண்ணெய்ங்கிறது வந்து கற்பக விருஷ், அத கடவுளால் உருவாக்கப்பட்ட ஒரு உணவு. தேங்காய் எண்ணெய் எடுத்து இந்த நெத்தியில இங்கேயும் இங்கேயும் டெய்லி நைட்டு தூங்கும்போது ஒரு டிராப் அல்லது 1.5 டிராப் எடுத்து சிரைச்சிட்டு இப்படி பண்ணுங்க. டெய்லி பண்ணுங்க. 1 மாசத்துக்கு அப்புறம் என்ன மாற்றம் வருதுங்கிறத நம்ம கலந்தாலோசி. அதே மாதிரி காஃபி, டீ. நீங்க 2 டீ குடிக்கிறீங்கனாக்கா 1 டீ சாப்பிடுங்க. 1 டீ குடிக்கிறீங்கனாக்கா 1/2 டம்ளர் சாப்பிடுங்க. 1/2 டம்ளர் டீ குடிக்கிறீங்கனாக்கா 1/4 டம்ளர் சாப்பிடுங்க. 1/4 டம்ளர் டீ குடிக்கிறீங்கனாக்கா டீ காஃபியை சாப்பிடாதீங்க. டீ காஃபிங்கிறது வந்து பாய்சன், ஸ்லோ பாய்சன். என்னை பொறுத்த வரைக்கும் அது நேரடியா பெருங்குடல் சிறுகுடலை பாதிக்கும். இதையும் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாருங்க. வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். நன்றி பிரகாஷ் ஐயா. ஒரு புத்தகத்தை பத்தி பேசுறேன்னா நாம பேசிட்டே போலாம், நேரம் போறதே தெரியாது, கேட்கறவங்களுக்கும் சரி பேசுறவங்களுக்கும் சரி. இப்போ அடுத்தது ஆயத்த உரை போறதுக்கு முன்னாடி நான் கேட்ட கேள்விக்கு வந்து உங்ககிட்ட பதில் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் இலக்குகளை நிர்ணயித்து அதை அடைவதற்கான திட்டத்தை உருவாக்கி உள்ளீர்களா அப்படிங்கிற கேள்வி கேட்டேன். அதுல வந்து எனக்கு திட்டமும் இல்லை, அதை அடைவதற்கான இலக்கும் இல்லை அப்படிங்கிறவங்க எல்லாம் யாரு? கையை கூச்சம் இருந்தா தூக்காதீங்க. ஒரு சிலர் இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். சில பேர்கிட்ட வந்து இலக்கு இருக்கும், ஆனா அதை எப்படி அடையிறதுங்கிற திட்டம் இருக்காது. அந்த மாதிரி ஒரு சிலர் இருப்பீங்க தானே? சிலருக்கு திட்டமும் இருக்கும், அந்த இலக்கை எப்படி அடையிறதுக்கான ஒரு நோக்கம் எல்லாமே இருக்கும். அப்படியும் ஒரு சிலர் இருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்துல இந்த கேள்வி கேட்டதுக்கு அப்புறம் அதோட அவங்க விடல. அந்த வருடத்துல ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலிருந்து வெளியே போன மாணவர்களை 20 வருடமா பின்தொடர்ந்து போயிருக்கிறாங்க. பின்தொடர்ந்து போய் இந்த கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சு பார்க்கும்போது மிகப்பெரிய மலைப்பா இருந்தது. என்ன அப்படின்னா, அந்த அன்னைக்கு பதில் சொன்னது வந்து 83% பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கிட்ட வந்து ஒரு இலக்கும் இல்லை, அதை அடைவதற்கான திட்டமும் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அந்த 83% பேர் சாதாரண மக்களாக சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தனர். மீதி 14% பேர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்கிட்ட திட்டம் இருக்கு, எங்கிட்ட இலக்கு இருக்கு, ஆனா அதை அடைவதற்கான திட்டம் என்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னவங்க 14% பேர். அந்த 14% பேர் எப்படி இருந்தாங்கன்னா, இந்த சாதாரணமா வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்த 83% விட 2 மடங்கு அதிகமா பணம் சம்பாதிச்சாங்க, அதிகமா சந்தோஷமா இருந்திருக்காங்க. அந்த கடைசியா இருந்த அந்த 3% பேர் இருக்காங்க இல்லையா, அவங்ககிட்ட வந்து இலக்கும் இருந்தது, அதை அடைவதற்கான திட்டமும் இருந்தது. அவங்க கிட்டத்தட்ட 10 to 15 மடங்கு மிகப்பெரிய செல்வந்தராக இருந்திருக்காங்க மீதி இருக்கிற 97%. இப்போ இது என்ன அப்படின்னா, இப்போ பிரகாஷ் ஐயா சொன்ன மாதிரி இது ஒரு சாதாரண விஷயம்தான். நீங்க எந்த ஒரு செயலை செய்யறதுக்கு முன்னாடியும் ஒரு திட்டத்தை வகுத்துக்குங்க. அந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்தணுங்கிற அந்த சிந்தனையும் வகுத்துக்குங்க. அவ்வளவுதான். நாளடைவுல அதை பின்தொடர்ந்து செஞ்சீங்கன்னா உங்க வாழ்க்கையும் எங்கேயோ போயிடும் அப்படிங்கறதுக்கான ஒரு கேள்வியா இதை நினைச்சுக்கோங்க. சரி, இன்னைக்கு நம்ம ஆயத்த உரைக்கு போறோம். ஆயத்த உரை வந்து 2 பேர் கொடுக்க போறாங்க. ஒன்னு கவிதா, இன்னொன்னு வந்து ஹேமா மாலினி.
2 பேருமே கன்னி பேச்சு, அதாவது ஐஸ் பிரேக்கர் ஸ்பீச் இன்னைக்கு கொடுக்க போறாங்க. கவிதா அவர்களோட அறிமுகத்தை சொல்றதுக்கு முன்னாடி அவரோட மதிப்பீட்டாளரான மதிவாணன் அவர்களை அழைத்து அந்த பேச்சின் நோக்கம் என்ன அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மதிவாணன் ஐயா, மேடை உங்கள் வசம். அனைவருக்கும் வணக்கம். இன்று நான் கவிதா அம்மையார் அவர்கள் பேசுவதை நான் மதிப்பீடு செய்ய உள்ளேன். அவர்கள் பேசுகின்ற பேச்சில் என்ன நிறை குறை என்பதை என்னுடைய இறுதியில் தெரிவிப்பேன். நன்றி. நன்றி மதிவாணன் ஐயா அவர்கள். இன்றைக்கு நம்ம முதல் ஆயத்த உரை வழங்குவதற்கு திருமதி கவிதா அவர்கள் இங்க இருக்கார். திருமதி கவிதா அவர்கள் அவரு கையடக்க சாதனங்களுக்கான செயலிகளை வடிவமைப்பவராக இருக்கிறாங்க. அதாவது மொபைல் ஆப் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற துறையில் இருக்காங்க. இவர் இந்த மன்றத்தின் தலைவரும் கூட. இவர்கிட்ட நீங்க தினமும் செய்யக்கூடிய பழக்கம் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் மன்ற உறுப்பினர்களை இந்த ரோல் எடுங்க அந்த ரோல் எடுங்கன்னு கேட்கறது தான் என்னோட பெரிய வேலை அப்படின்னு சொன்னாங்க. நான் கூட சும்மா விளையாட்டுக்கு தான் சொல்றாங்களோ அப்படின்னு கேட்டு, என்ன கவிதா கொஞ்சமாவது சீரியஸா சொல்லுங்க அப்படின்னு கேட்டதுக்கு, இல்ல பரமேஷ் அதுதான் உண்மை அப்படின்னாங்க. இப்போ அவங்கள நினைச்சு நான் பரிதாபப்படுறதா இல்ல சந்தோஷப்படுறதானே எனக்கு தெரியல. ஏன் அப்படின்னா அவங்களோட தலைப்பும் அந்த மாதிரிதான் இன்னைக்கு வந்திருக்கு. சரி, நம்ம பேச்சுக்கு போவோம். சொல்வேந்தர் கவிதா, செம்மண் மற்றும் களிமண். செம்மண் மற்றும் களிமண், சொல்வேந்தர் கவிதா. மிக்க நன்றி நாளின் சொல்வேந்தர் பரமேஷ் அவர்களே. சில நேரங்களில் எனது நண்பர்கள் கவிதா உன்னை விட திறமையானவர்கள் யாரும் கிடையாது என்று சொல்லியிருக்கார்கள். பல சமயங்களில் எப்படி இப்படியெல்லாம் உன்னால பண்ண முடியுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு எடுத்துக்காட்டு உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். நான் 12ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அரையாண்டு தேர்விற்கு அந்த வளாகத்துக்கு போகும் பொழுது எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம் காத்து கொண்டிருந்தது என்றால், அனைவரும் கெமிஸ்ட்ரி புத்தகத்தை வைத்து படித்து கொண்டிருந்தார்கள். எனக்கு ஒரே ஆச்சரியம், ஐயோ நம்ம பிசிக்ஸ் படிச்சுட்டு வந்திருக்கோம், எல்லாரும் கெமிஸ்ட்ரி புத்தகத்தை வச்சு படிச்சுட்டு இருக்காங்களே அப்படின்னு. எனக்கு அவர்களிடம் கேட்பதற்கு தயக்கம், ஏன்னா இது கூடமா தெரியாம எக்ஸாம் ஹாலுக்கு வருவாங்க என்று. ஆனாலும் பிசிக்ஸ் எக்ஸாமை வாத்தியார் நடத்தியதை வச்சு எழுதிட்டு வந்துவிட்டேன். அவர்களிடம் எதுவுமே சொல்லவில்லை. அதன் பிறகு 3 வருடம் கழித்து என்னோட BS விட்டு விட்டு கேக்குது மேடம். ஓரளவுக்கு கேக்குதுங்களா? கேட்கவே இல்லையா? எனக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு. அடுத்த பேச்சாளருக்கு போலாம் அல்லனா? இல்ல இப்ப சரியாயிருச்சு. தொடருங்க. தொடருங்க. சரி, நான் பேசி முடிச்சிடுறேன். அதன் பிறகு 3 வருடங்கள் கழித்து ஒரு நாள் காலையில் ஒரு 3:30 மணிக்கு தென்னை மரத்துக்கு அடியில கழுத்து கட்டுல உட்காந்து ஒரு புத்தகத்துக்கு நடுவில் உள்ள பேப்பர் எடுத்து பார்த்துட்டு இருந்தேன். எங்க அம்மா எழுந்திருச்சு, என்ன இந்த நேரத்துல முடிச்சிட்டு இருக்க? இல்லம்மா ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் எனக்கு இங்க மழை நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குதுங்களா? சரிங்க. எனக்கு என்ன எக்ஸாம் டைம் டேபிள கூட உன்னால சரியா பாத்துக்க முடியலையா அப்படிங்கிற எனக்கே நீலாம் வாழ்க்கையில எப்படி முன்னேற போற அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சு. அதுக்கு பிறகு ஒரு 4-5 வருடங்கள் கழித்து ஒரு காலையில ஒரு புத்தகத்துக்கு நடுவில் ஒரு பேப்பரை வச்சு ஒரு சின்ன சந்தோஷத்தை பார்த்துட்டு இருந்தேன். அந்த பேப்பர்ல என்ன இருந்துச்சு அப்படின்னா, கிரசன்ட் இன்ஜினியரிங் காலேஜ்ல இருந்து நீங்க காலேஜ்ல ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கினதுக்காக 1500 ரூபாய் பரிசை பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் என்று ஒரு லெட்டர் வந்திருந்துச்சு. உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கும்ல. பிஎஸ்சி பிசிக்ஸ்ல 35 பேப்பர் தான் இருந்திருக்கும். ஆனா அதை நான் 70 தடவை எழுதி பாஸ் பண்ணி வெளியே
கேக்குதா? கேக்குது. அஹ் அதுதான் ஒரு மாற்றம். அதுக்கப்புறம் நான் வெரைசன்ல ஒர்க் பண்ணும்போது பிட்ஸ் பிளானில எம்டெக் படிக்கிற வாய்ப்பு கிடைச்சது. ஏன் ஒரு சில காலகட்டத்தில் நாம் ரொம்ப திறமை இல்லாதவர்கள் மாதிரியும் இந்த காலகட்டத்தில் திறமையானவர்கள் இருக்கிறோம் என்ற எனக்கு இந்த காரணத்துக்கு என்ன காரணம் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்று ஒரு ஆவல். அப்பதான் எனக்கு தெரிஞ்சது, சரி இது எனக்கு மழை பெய்யறதுனால நெட்வொர்க் விட்டு விட்டு வருது. அடுத்த பேஜ் பாருங்க. எனக்கு மொபைல்ல டிஸ்கனெக்ட் ஆகி வருது. இப்பதான் மழை ஆரம்பிச்சிருக்கு. அடுத்த பேஜ் சரி, கவிதாவுக்கு இன்னொரு வாய்ப்பு கொடுப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இரண்டாவது ஆயத்த உரையை வழங்குறதுக்காக ஹேமா மாலினி அவர்கள் இங்க வந்திருக்கிறாரு. அவரோட பேச்சோட நோக்கம் என்ன அப்படிங்கிறத எழிலரசன் ஐயா கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எழிலரசன் ஐயா. மீண்டும் இணைய அவைக்கு எனது பணிவான வணக்கங்கள். என்னுடைய இலக்க பேச்சாளர் ஹேமமாலினி இல்லைங்களா? ஹேமமாலினி அவர்கள் அவங்களுடைய கன்னி பேச்சு வழங்க இருக்கிறாங்க. கன்னி பேச்சுடைய நோக்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். அவங்கள பத்தின ஒரு அறிமுகம், கூட்டத்தார் முன்னாடி தங்களுடைய உரையை சிறப்பா கட்டமைச்சு வெளிப்படுத்துறது, இதுதான் அடிப்படையான நோக்கம். உங்களுடைய உரை சிறக்க எனது வாழ்த்துக்கள். உங்க உரையை தொடங்கலாம். இணைய மேடை உங்களிடம். நன்றி எழிலரசன் ஐயா அவர்கள். ஹேமா மாலினி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்துல பயிற்சி வழக்கறிஞரா பணியாற்றி வராங்க. இவருக்கு சங்கீதம், பயணம், இயற்கை எழில் கொஞ்சம் இடங்களுக்கு போறதெல்லாம் மிகவும் பிடித்தமான ஒன்று. அது மட்டும் இல்லாம மக்களோட உரையாடுதல், புதிய கண்ணோட்டத்தை தெரிந்து கொள்ளுதல் அடுத்தவர்களின் மூலம், இது எல்லாம் அவங்களுக்கு மிகப்பெரிய ஹாபியா இருக்கு. இன்னைக்கு ஹேமா மாலினி கன்னி பேச்சு கொடுக்குறாங்க. ஹேமா மாலினி, உங்களோட ஆடியோ வீடியோ ஃபர்ஸ்ட் செக் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் சொல்றத திரும்ப சொல்ல முடியுமா? சொல்லுங்கள் ஐயா. நான் மிகச்சிறந்த பேச்சாளன். நான் மிகச்சிறந்த பேச்சாளன். நன்றி. நல்லா கேக்குது. சொல்வேந்தர் ஹேமா மாலினி, என்னை பற்றி திரும்பி பார்க்கிறேன். என்னை பற்றி திரும்பி பார்க்கிறேன். சொல்வேந்தர் ஹேமா மாலினி. சொல்வேந்தர் அவையில் இணைந்துள்ள அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நான் காலா ஹேமமாலினி, தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் வழக்கறிஞராக பணிபுரிந்து வருகிறேன். என் இளமை பருவத்தின் மலரும் நினைவுகள் உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் எனக்கும் மற்றற்ற மகிழ்ச்சியே. நான் பிறந்து வளர்ந்தது வங்கக் கடலோரம் அமைந்துள்ள சிங்கார சென்னையில் உள்ள பல வரலாற்று சிறப்புகள் மிக்க திருவல்லிக்கேணியில்தான். என் தந்தை பெயர் லக்ஷ்மி நரசிம்மன். இவர் சென்னை துறைமுக தொழிலாளர்கள் நல வாரியத்தில் மருந்தாளராக 36 வருடங்கள் பணியாற்றி ஓய்வு பெற்றவர். தாயார் திருமதி அகல்யா குமாரி. பெசன்ட் சாலையில் உள்ள வெலிங்டன் சீமாட்டி மேல்நிலைப் பள்ளியில் இடைநிலை ஆசிரியராக 38 ஆண்டுகள் பணிபுரிந்து நிறைவு செய்தவர். இவரிடம் படித்து சிறப்பான சிகரங்களை தொட்ட பல மாணவிகளுள் திருமதி பாரதி பாஸ்கரும் ஒருவர். தன்னுள் ஒளிந்துள்ள பேச்சு திறனை முதலில் அடையாளம் காட்டிய ஆசிரியர் என்று என் அம்மாவின் பெயரை மேடையில் கூறி அவரை மிகவும் பெருமைப்படுத்தியுள்ளார். நான் படித்ததும் அதே பள்ளியில்தான். படிப்பில் சிறந்து விளங்கினாலும் நடனம், பாட்டு, நாடகம் என பல கலைகளிலும் மேடையேறி பரிசுகள் பெற என்னை மிகவும் ஊக்குவித்தவர்கள் எனது ஆசிரியர் பெருந்தக்கள். அதுவே என் பள்ளியின் சிறப்பும் கூட. அதன் பின் கல்லூரி, ராணிமேரி கல்லூரி இளங்கலை பட்டம் பெற்றேன். பின் முதுகலை பட்டம்
சென்னை பல்கலைக்கழகத்திலும் பின்னர் வணிக மேலாண்மை பட்டம் என என பல பட்டங்கள் பெற்ற பிறகு எனக்கு திருமணம் நடந்தது. கணவர் பெயர் திரு சக்திவேல். அவர் ஒரு தனியார் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வந்தார். அப்பொழுது எங்களுக்கு ஈஷா என்று ஒரு மகள் இருக்கிறாள். திருமணத்திற்கு பின் நான் முது தத்துவாணி என்று தமிழில் சொல்லப்படும் எம்ஃபில் பட்டமும் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் முடித்தேன். செவாலியர் தாமஸ் கல்லூரியில் வணிக மேலாண்மை துறையில் பேராசிரியராக பணிபுரிந்து வந்தபோதுதான் என் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்பட்டது. ஒரு நிலம் வாங்கி வீடு கட்ட துவங்கினேன். பக்கத்து வீட்டுக்காரர் தீய உள்நோக்கம் கொண்டு நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்து கட்டுமானத்தை நிறுத்திவிட்டார். என்ன செய்வது? பெரும் சட்ட போராட்டத்தில் சிக்கினேன். அலைக்கழிப்பு, அலட்சியம் என போராடி சிறுக சிறுக சேர்த்த கையிருப்பும் கரைந்து பின் என் சொத்தும் பறிபோகும் என்ற நிலை ஏற்பட்டு விட்டது. என்ன செய்வதென்றே தெரியவில்லை. சட்ட நுணுக்கத்தை பயில நானே அங்குள்ள சட்டக்கல்லூரியில் சேர்ந்து விட்டேன். சட்டமும் பயின்றேன். என் கணவரும் வேலூர் சட்டக்கல்லூரியில் சேர்ந்தார். இறுதியில் வழக்கிலும் வெற்றி பெற்றோம், கையில் சட்டப்படிப்பும் கிடைத்து விட்டது. அதிலும் வெற்றி கண்டோம். பின் சட்டப்படிப்பின் மேல் உள்ள ஆர்வத்தினால் முதுகலை பட்டமும் சென்னை பல்கலைக்கழகத்தில் இருவரும் பெற்றோம். பின் UGC என்று பல்கலைக்கழக மானியக் குழு நடத்தும் பேராசிரியர் தகுதி தேர்வில் என் கணவர் வெற்றி பெற்று இன்று காட்டாங்குளத்தூரில் உள்ள SRM பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். நான் வழக்கறிஞராக சென்னை உயர்நீதிமன்றத்தில் பணிபுரிந்து வருகிறேன். பல தடைகளை தாண்டி என் வாழ்க்கை பயணம் இன்று வரை ஒரு சவாலாகவே பயணித்து வருகிறது. என் மகள் தற்போது வேதியியல் துறையில் ஆராய்ச்சி படித்து வருகிறாள். என்ன சொல்வது? இன்று வரை என் வாழ்க்கை பயணம் ஒரு மிகப்பெரிய சவாலை சந்தித்துத்தான் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. இன்று உங்களுடன் நான் கடந்து வந்த இந்த பாதையை திரும்பி பார்க்கும்போது எனக்கே சிறிது பிரமிப்பாகத்தான் உள்ளது. ஆனாலும் விடாமுயற்சி என்றுமே விஸ்வரூப வெற்றியை கொடுக்கும். இதற்கு என் வாழ்க்கை பயனும் ஒரு மிகச்சிறந்த சான்றாக இருக்கும் என்று நம்புகிறேன். இதுவரை என் கன்னி பேச்சை கண்ணியமுடனும் கனிவுடனும் கேட்டு அமைதியை காத்து என்னை ஆதரித்த அத்துணை சொல்வேந்தர் பெருமக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை கூறி என் உரைக்கு திரையிடுகிறேன். நன்றி. நன்றி ஹேமாமாலினி அவர்களே. இது அவரோட கன்னி பேச்சுங்கிறதுனால எல்லாரும் எழுந்து நின்று கரகோஷம் செய்யுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மிக்க நன்றி ஹேமாமாலினி அவர்களே. மீண்டும் உங்களுடைய பயணம் சொல்வேந்தர் மன்றத்தில் தொடர நாங்கள் வாழ்த்துகிறோம். எனக்கு ஹேமாமாலினி பேசும்போது ஒரு பயமே வந்துருச்சு. சட்டம் என்னன்னு தெரியல அப்படிங்கறக்காக அந்த சட்டத்தையே படிச்சு வாதாடி அந்த கேஸ்லயும் ஜெயிச்சிருக்காங்க பாருங்க. இங்க சொல்வேந்தர் மன்றத்துக்கு மட்டும் எதுக்கு வந்திருப்பாங்க? நம்மளெல்லாம் அடிச்சு ஜெயிச்சு ஒரு நாள் மிகப்பெரிய சொல்வேந்தராக போறாங்க. பாரதி பாஸ்கர் போல நீங்களும் வரணும் அப்படிங்கிற வாழ்த்துக்களை சொல்லிட்டு நான் திரும்பவும் கவிதாக்கு வரேன். கவிதா, ஆடியோ வீடியோ செக் பண்ணிடலாமா? கேட்கலையே கவிதா, கொஞ்சம் லேக் ஆகுது. லேக் ஆகி வருது கவிதா. திரும்ப இன்னொரு வேர்டு சொல்லுங்க. எனக்கு விட்டு விட்டு கேக்குது, மத்தவங்களுக்கு எப்படி? இல்ல ராகினியும் கேட்கலைங்கிறாங்க, பூங்குழலி கேட்கலைங்கிறாங்க. சரி, நாம அடுத்த பகுதிக்கு போயிடலாம்.
நம்ம திடீர் பேச்சு முடிச்சுட்டு திரும்ப ஒரு தடவை முயற்சி பண்ணுவோம். திரும்ப உங்களுக்கு பிரச்சனையா இருந்தா அடுத்த வாரம் போய்க்கலாம். சரியா? சரி. இன்னைக்கு உடனடி பேச்சு, அதாவது திடீர் பேச்சை வந்து கொடுக்கறதுக்காக ராஜா பாலாஜி அவரு வந்திருக்காரு. இந்த ராஜா பாலாஜி பத்தி சொல்றதுக்கு முன்னாடி எனக்கும் இந்த அட்டாமிக் ஹாபிட்ஸ் புத்தகத்துக்கும் ஒரு சம்மந்தம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கு ஒரு 15-16 வருஷம் பின்னாடி போகணும். நான் 2009ல முதுகலை படிப்பு படிச்சுட்டு இருந்தேன் கோவை தொழில்நுட்ப கல்லூரியில. அப்போ எங்களுக்கு வந்து ஒரு பாடம் இருக்கும். ஒவ்வொரு செமஸ்டர்லயும் ஒரு பாடம் இருக்கும். அது ஆங்கிலத்தை தொடர்புடைய பாடம். அதுல மார்க்னு எதுவும் போட மாட்டாங்க. ஆனா அந்த பாடத்துல பாஸ் ஆயிருந்தா மட்டும்தான் நான் வந்து அடுத்த நிலைக்கு போக முடியும், அடுத்த வருஷத்துக்கு போக முடியும். அந்த மாதிரி ஒரு பாடம். அப்போ எனக்கு அந்த பாடம் எடுத்த ஒரு பேர் வந்து தாமஸ் ஞானசேகரன்னு, ஒரு IAS IPSக்கு கோச்சிங் கொடுக்குற ஒருத்தர். அவரு ஒரு நாள் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கும்போது நான் எல்லாத்துக்கும் பதில் சொல்லுவேன் அப்படிங்கிறதுனால ஒரு நாள் என்னை தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருந்தாரு. பேசிட்டு இருக்கிறப்போ நான் புத்தகம் படிக்கிறதுல வந்து எனக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமா இருக்கு, ஆனா எப்படி தொடங்குறது எங்க தொடங்குறதுன்னு தெரியல அப்படின்னாரு. அப்போ அவரு சொன்ன ஒரு விஷயம் நான் இந்த அட்டாமிக் ஹாபிட்ஸ் படிக்கும்போது எனக்கு ரொம்ப புரிஞ்சுது. என்ன அப்படின்னா, நீங்க ஒரு வருடத்துக்கு ஒரு 10 புத்தகமாவது படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அது உங்களோட கோல். அதை எப்படி நீங்க அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னா, பிரகாஷ் ஐயா சொன்னது மாதிரி முதல்ல ஒரு நாளைக்கு ஒரு பக்கம் உங்களால படிக்க முடியுதான்னு பாருங்க. அது சாதாரணமா எல்லாருனாலையும் படிக்க முடியும். 2வது நாள் ஒரு பக்கம் கூடவே இன்னும் ஒரு வரி அல்லது இன்னும் ஒரு பத்தியை உங்களால சேர்ந்து படிக்க முடியுதான்னு பாருங்க. அது 2வது நாள். இந்த மாதிரி சின்ன சின்னதா ஒவ்வொரு % இம்ப்ரூவ்மெண்ட் நம்ம பண்ண அது நம்மளோட வெற்றியை எங்கேயோ கொண்டு போய் சேர்த்துரும். ஒரு வருடமே நீங்க தொடர்ந்து படிச்சீங்க அப்படின்னா சாதாரணமா நீங்க ஒரு 15-20 பக்கம் அசால்ட்டா படிச்சு முடிச்சிடலாம். ஸோ இது அட்டாமிக் ஹாபிட்ஸ்ல இன்னைக்கு ஐயா பிரகாஷ் சொல்லும் போதும் எனக்கு இது விளங்குச்சு. இதை தொடர்ந்து நம்ம உடனடி பேச்சுக்கு போவோம். இன்னைக்கு உடனடி பேச்சை வழங்க வரவர் வந்து ராஜா பாலாஜி. இவரை பத்தின அறிமுக உரையை கேட்கும் போதுதான் தெரிஞ்சது இவரும் எங்கூருக்காரரு அப்படின்னு. எங்கூருக்காரர்னா யாரு அப்படிங்கிறது நான் சொல்றேன். கொடிகாத்த குமரன் பிறந்த ஊர் இல்ல, அவர் வாழ்ந்த ஊர் இது. கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். திருப்பூர்ல இருந்து ராஜா பாலாஜி வர்றார். இவரு ஆடை தயாரிப்பு தொழில்ல வந்து ஈடுபட்டு வர்றாரு. இவரோட ஹாபிஸும் என்ன அப்படின்னா புத்தகம் படிக்கிறது தான் அப்படின்னு என்கிட்ட பகிர்ந்துட்டாரு. சரி ராஜபாலாஜி வாங்க, வந்து உங்களோட உடனடி பேச்ச தொடருங்க. மேடை உங்கள் வசம். மிக்க நன்றி சொல்வேந்தர் பரமேஸ் அவர்களே. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சொல்வேந்தர்களே, விருந்தினர்களே, இந்த கூட்டத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன். என்னுடைய பணி என்னவென்றால், இந்த கூட்டத்தில் இருக்கும் சொல்வேந்தர்கள் மற்றும் விருந்தினர்களுக்கு ஏதோ ஒரு தலைப்பை கொடுத்து அந்த தலைப்பில் ஒரு 1-2 நிமிடம் பேச ஒரு வாய்ப்பு கொடுப்பேன். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் உங்களுடைய உடனடி பேச்சு திறமையை நீங்கள் வளர்த்திக் கொள்ளலாம். இதுதான் இந்த பகுதியின் சிறப்பம்சம். 1 நிமிடத்தின் பொழுது பச்சை அட்டையை காட்டுவார்கள், 1 நிமிடம் 30 வினாடியின் பொழுது மஞ்சள் அட்டை, 2 நிமிடத்தின் பொழுது சிவப்பு அட்டையை காட்டுவார்கள். உங்களுக்கு ஒரு 30 வினாடி அதிகபட்ச நேரம் கூட நீங்க எடுத்துக்கொள்ளலாம். மொத்தம் 2 நிமிடம் 30 வினாடிக்குள் உங்களுடைய பேச்சை முடித்துக்கொள்ள வேண்டும். இதுதான் இந்த பகுதியின் ஒரு நோக்கம். இப்பொழுது நம்மளுடைய பகுதிக்கு சென்று விடலாம். முதலாவது பேச்சுக்கு யார் விருப்பமாக இருக்கிறேன் இல்லை என்றால் நானே கூப்பிடுவேன். ஒரு 30 வினாடி, நான் ஒரு 10 வினாடி தருவேன். அதுக்குள் நீங்கள் கூப்பிடவில்லை என்றால் நானே கூப்பிட்டு தலைப்பை கொடுத்து விடுவேன். யாரும் முன் வரவில்லை, நானே கூப்பிடுகிறேன். சொல்வேந்தர் சொல்வேந்தர் பூலலி தயாராக உள்ளீர்களா? ஐயா, கேட்கிறதா நான் பேசுவது? என் பேரை அழைத்தீர்களா?
கேட்கிறதா? என் பெயர் அழைத்தீர்கள். ராஜா பாலாஜி இணைப்பில் உள்ளீர்களா? அவரு திரும்ப இணைப்புக்கு வராரு. ஒரு கேட்கிறதா 10 பூங்குழலி? கேட்கிறது கேட்கிறது. திருவல்லம். ஐயா ராஜா பாலாஜி அவர்களே, நீங்கள் பேசுவது கேட்கவில்லை. மீண்டும் ஒரு முறை தலைப்பை கூறுமாறு கேட்டுக்கொள்கிறோம். சரி, உங்களுடைய தலைப்பு ராஜா பாலாஜி திரும்பவும் நான் பேசுவது கேட்கவில்லை. கேட்கிறதா? அதுக்கு முதல் பதிலளிங்கள். விட்டு விட்டு கேட்கிறது. இப்பொழுது கேட்கிறது. சரி. 1000 மைல் பயணம் கூட ஒரு சிறிய அடியில்தான் தொடங்குகிறது. 1000 மைல் பயணம் கூட சிறிய அடியிலிருந்தான் தொடங்குகிறது. நமக்குதான் கேட்கிறது. எங்க அம்மா கூப்பிடாம சீக்கிரம் சீக்கிரம். பூங்குழலி இணைப்பில் உள்ளீர்களா? நான் இணைப்பில் தான் உள்ளேன். உங்களுக்கான தலைப்பு கேட்டதா? தலைப்பு கேட்கவில்லை. ராஜா பாலாஜி 1000 மைல் பயணம் கூட சிறிய அடியில்தான் தொடங்குகிறது. 1000 மைல் பயணம் கூட சிறிய அடியிலிருந்தான் தொடங்குகிறது. 1000 மைல் பயணம். 1000 மைல் பயணம் கூட சிறு அடியிலிருந்து தான் தொடங்குகிறது. இந்த வாக்கியத்தை பற்றி நான் என் பேச்சை அளிக்க வேண்டும். ஆமாம். சரிங்க. 1000 அடி பயணம் கூட சிறு அடியிலிருந்து தான் துவங்குகிறது. இந்த வாக்கியம் உண்மைதான். எவ்வளவு தூரம் நாம் போக வேண்டும் என்பது நிர்ணயிக்க போவது ஒரு நாளும் தான் நாம் நிர்ணயிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் அடியெடுத்து வைக்கும் போது பல துயரங்களை, பல இன்னல்களுக்கு ஆளாவோம். அது அனைவரின் வாழ்க்கையில் நடந்த ஒரு அனுபவம் தான். அந்த அனுபவத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்பதை நம் மனதில் வைத்துக் கொண்டோம் என்றால் அடுத்த அடி நாம் வைப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். அந்த அடுத்த அடி வைக்கும்போது மிகவும் நம்மை பின்னோக்கி இழுக்க பலர் முயற்சி செய்வார்கள். பலமுறை நம்மால் முடியாது என்று நம்மை நாமே சொல்லிக் கொள்வோம். இவ்வாறெல்லாம் ஒரு அடி எடுத்து வைக்கும் போது இன்னல்கள், துயரங்கள் என்பது ஏற்படும். எனது வாழ்க்கையிலும் அதே போல் துயரம் ஏற்பட்டது. நான் முதலில் சென்னை மாநகரம் வரும்பொழுது நான் இந்த 2 வருடம் என்னுடைய படிப்பை முடிப்பதற்கு நான் மிகவும் பாடுபட்டேன். முதலில் என்னால் முடியாது, திரும்பி சென்று விடலாம் என்று நான் நினைத்தேன். அதன் பிறகு என்னை நானே தேற்றிக்கொண்டு என்னால் முடியும், ஒவ்வொரு அடியாக என்னை நான் தேற்றிக்கொண்டேன். ஒவ்வொரு நாளும் அந்த ஒவ்வொரு அடி எடுத்து வைப்பதற்கும் எனது ஒவ்வொரு நாளும் நான் மிகவும் கடினப்பட்டுதான் எடுத்து வைத்தேன். அதோடைய பலன் என் 2 வருடங்கள் கழித்து என்னுடைய பட்டம் என் கையில் வரும் பொழுதுதான் நான் அதை உணர்ந்தேன்.
அந்த அனைவரின் வாழ்க்கையிலும் இது நடந்திருக்கும். கண்டிப்பாக இது அனைவரின் வாழ்க்கையிலும் நடந்திருக்கிற ஒரு ஒரு சம்பவம் தான். அதே போலதான் அனைவரின் வாழ்க்கையும் நாம் முதல் அடி எடுத்து வைக்கும் போது எப்பொழுதும் துவண்டு விடக்கூடாது. அப்படியே துவண்டாலும் நமக்கு தெரியும் நம்மை எவ்வாறு நம் மனதை தேற்றிக்கொள்ள வேண்டும் என்று. அடுத்து என்ன செய்வது, அடுத்த மைலை நாம் எப்படி கடப்பது என்று நம் மனதிற்கு தெரியும். அதனால் அனைவருக்கும் இது நடந்த ஒரு சம்பவம் தான். அதனால் அது உண்மை, இந்த வாக்கியம் உண்மையே. ஒவ்வொரு அடியும் எடுத்து வைக்கும் போது ஒவ்வொரு அடியும் அந்த 1000 மைல் இருந்தாலும் ஒவ்வொரு அடியும் கவனமாக எடுத்து வைத்தால் மட்டுமே நம்மால் அந்த இலக்கை நோக்கி அடைய முடியும். நன்றி. மிக்க நன்றி சொல்வேந்தர் பூங்குழலி அவர்களே, மிக்க அருமையாக சொன்னீர்கள். ஒவ்வொரு அடியும் நம் முக்கியம். நம்ம எவ்வளவு தூரம் போவது முக்கியமில்லை, ஒவ்வொரு நாளும் எவ்வளவு அடி எடுத்து வைக்கிறோம் என்பதில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். மிக அருமையாக பேசினீர்கள். அடுத்தது நான் சொல்வேந்தர் ஹேம மாலினி அவர்களை அழைக்கிறேன். சொல்வேந்தர் ஹேம மாலினி தயாராக உள்ளீர்களா? சொல்லுங்க. உங்களுடைய தலைப்பு நீங்கள் மாற்ற விரும்பும் ஒரு பழக்கம் எது? அனைவருக்கும் வணக்கம். என் வாழ்வில் நான் மாற்றம் கேட்கிறது ஐயா? நன்றாக கேட்கிறது. தலைப்பை இன்னொரு முறை சொல்ல முடியுமா? ஹேமமாலினி அவர்களே, உங்கள் தலைப்பு நீங்கள் மாற்ற விரும்பும் ஒரு பழக்கம் எது? நீங்கள் மாற்ற விரும்பும் ஒரு பழக்கம் எது ஹேமமாலினி? நான் மாற்ற விரும்பும் பழக்கம் என் வாழ்வில் மனிதர்களை எப்பொழுதுமே நான் நம்பி விடுவேன். எனக்கு மனிதர்கள் என்றால் மிகவும் பிடிக்கும், அவர்களுடன் பழகவும். ஏனென்றால் முதலில் நான் எப்படி நினைக்கிறேனோ அப்படியே என் எதிரில் உள்ளவரும் அதேதான் நினைப்பார் என்று நான் நினைத்து கொண்டு வாழ்ந்த காலங்கள் பல. அதில் அடி வாங்கியதும் ஏகப்பட்டது. அதனால் முதலில் நான் இப்பொழுது தற்போது என்னுடைய மனநிலை மாற்றம் எப்படி ஏற்பட்டுள்ளது என்றால், முதலில் அவர்கள் என்ன நினைப்பார்கள் என்றதை முதலில் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றதை இப்பொழுதுதான் உணர்ந்திருக்கிறேன். ஏனென்றால் நான் எப்பொழுதும் ஒரு விஷயத்தை என்னிடம் கூறினால் என்னுடைய நோக்கம், என்னுடைய இந்த விஷயத்தில் என்னுடைய தாக்கம் எப்படி இருக்கும், என் பார்வை எப்படி இருக்கும் என்றது மட்டும் யோசிப்பேன். ஏன்னா அதே மாதிரிதான் எல்லாரும் யோசிப்பார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் அது அப்படி அல்ல. ஏனென்றால் வாழ்க்கை மிக மிக கசப்பான அனுபவங்களை இதனால் எனக்கு கொடுத்து விட்டது. பல என்ன சொல்வது, ஆங்கிலத்தில் சொல்ல வேண்டுமென்றால் irreparable லாஸ் என்று சொல்லுவார்கள். ஈடு செய்ய இயலாத இழப்புகள் பலவற்றை அடைந்துள்ளேன். அதனால் எப்பொழுதும் நான் மாற்ற விரும்புவது, எடுத்த எடுப்பில் பார்த்தவுடன் ஒருத்தரை அப்படியே நம்புவது, அப்படியே அவர் சொல்வது சரி என்று ஏற்றுக்கொள்வது என்றுதான் இருந்தேன். இப்பொழுது அதை என் வாழ்வில் இருந்து மாற்றி விட்டேன். முதலில் ஒருவர் நம்மிடம் வந்து எனக்கு என்ன சொல்றது, தனிப்பட்ட விஷயம், உங்களுக்கு இது மிகவும் நன்மை தரும் என்று ஒருத்தர் கூறினால் என்றால் முதலில் இதற்கு பின்னால் இவருக்கு என்ன நன்மை தோன்ற போகிறது என்றுதான் யோசிக்க வேண்டும் என்ற பாடத்தை இப்பொழுதுதான் பயின்று கொண்டேன். அதனால் நான் மாற்ற விரும்புவது இதுதான். மனிதர்களை படிக்க வேண்டும் என்பதை முதலில் மனிதர்களுடைய எண்ணங்களை படிக்க, எதிரில் உள்ள மனிதர்களின் எண்ணங்களை படிக்க வேண்டும், பின்புதான் நாம் பேச வேண்டும் என்பதை மிகவும் என்ன சொல்வது, மிகவும் காலம் தாழ்த்து
தாழ்ந்து நான் உணர்ந்தேன். அதனால் மிகுந்த அஹ், வாழ்க்கையில் மிகுந்த இழப்புகளை இழந்து விட்டேன். அதனால் இப்பொழுது நான் நினைப்பது முதலில் என்ன சொல்வது, என்னுடைய இது எனக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் முதல் எதிராளி எது சொல்கிறார், அதற்கு எனக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாதா என்பதை தற்காத்து கொண்டுதான் பின்பு நான் எந்த நடவடிக்கையிலும் இறங்க வேண்டும் என்பதை நான் உணர்ந்து கொண்டேன். இதைதான் நான் மிக மாற்ற வேண்டும் என்று என் வாழ்வில் ஏற்றுக்கொண்டுள்ளேன். ஆனாலும் எனக்கு அது சிரமமாகவே உள்ளது. ஏனென்றால் என்னுடைய பிறவி குணம் அது அல்லவே. மிக்க நன்றி சொல்வேந்தர் ஹேமமாலினி, அருமையாக பேசினீர்கள். உங்களுடைய வாழ்க்கையை பற்றி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கஷ்டப்பட்டதை பற்றி மிக சுருக்கமாக சொன்னீர்கள். மிக்க நன்றி, அதற்கு ஒரு பாராட்டுகள். அடுத்ததாக நான் சொல்வேந்தர் சுப்பிரமணியன் அவர்களை நான் அழைக்கிறேன். தயாராக உள்ளீர்களா? அவர் இல்லை என்று நினைக்கிறேன். சொல்வேந்தர் பிரகாஷ் அவர்களை அழைக்கிறேன். தயாராக உள்ளீர்களா? தயாராக உள்ளேன் ஐயா, சொல்லுங்க. நன்றி. உங்களுடைய தலைப்பு மாற்றம் ஒன்றே மாறாதது. மாற்றம் ஒன்றே மாறாதது. சொல்வேந்தர் பிரகாஷ். மாற்றம் ஒன்றே மாறாததுங்கிறது ஒரு புரிந்து கொள்வதற்கு கொஞ்சம் சிரமமான தலைப்பு தான். மாற்றம் ஒன்றே மாறாதது என்று எடுத்துக்கொண்டால் நமது வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்களை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு காலகட்டத்துக்கு வந்துவிட்டோம். அது எந்த மாதிரி மாற்றம்னாக்கா, இப்போ உடல்நல கோளாறு ஏற்பட்டால் மருத்துவர் என்ன கூறுகிறார்களோ, மிகப்பெரிய உபாதைக்கு பின்பு மருத்துவரிடம் செல்கிறோம். மருத்துவர் நமக்கு அறிவுரை கூறுகிறார். அது மாற்றத்தை கொடுத்தாதான் நீங்க உயிர் வாழ முடியும், ஆரோக்கியமாக இருக்க முடியும் என்று கூறுகிறார். அதை ஏற்றுக்கொண்டு, மாற்றத்தை ஏற்றுக்கொண்டு நாம் அதன் வழி நடந்தால் நமக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை கிடைக்கும். ஆனால் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது இப்போ மாற்றத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளாம அதை மாற்ற முடியாது அப்படின்னு சொல்றத எப்படி சொல்றதுனாக்க, இப்போ மாற்றம் செய்ய வேண்டும் என்பது மருத்துவரின் கட்டளை. ஆனா மாற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விடாப்பிடியா இருக்கிறது ஒரு சில மனிதர்களின் மனநிலை. அதை பத்தி அதிகமா ஒரு சிந்தனை இருக்காது. அது மாற்றத்தை மாறாமலே அவங்க ஒரு தவறான பாதையில கொண்டு போய் விட்டுரும். அதனால மாற்றம் ஒன்றே மாறாதுங்கிறது ஒரு தவறான ஒரு பாதைக்கு நம்ம அழைத்து கொண்டு போகும். மாற்றம்னு வந்துட்டாங்க, அது ஆரோக்கியமா இருந்து நமக்கு பெனிஃபிட் இருந்ததுனாக்க கம்ப்ளீட்டா அதை நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து. நன்றி, வணக்கம். நன்றி சொல்வேந்தர் பிரகாஷ் அவர்களே, நல்லா அருமையாக பேசினீர்கள். மாற்றத்தை பற்றி சிறப்பாக நீங்கள் கூறினீர்கள். இப்பொழுது அடுத்ததாக நான் சொல்வேந்தர் கிருஷ்ணன் அவர்களை அழைக்கிறேன். சொல்வேந்தர் கிருஷ்ணன், தயாராக உள்ளீர்களா? ஓகே, உங்களுடைய மைக் அன்மியூட் செய்துக்கலாம். உங்களுடைய ஒரு நிமிஷம் ஐயா, விதிமுறைகளை மட்டும் கேட்டுக்கொள்ளலாமா? தலைப்பு உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் எதை மாற்ற விரும்புவீர்கள்? ஹலோ, நான் பேசுவது கேட்கிறதா? ஹலோ, நான் பேசுவது கேட்கிறதா? கேக்குதுங்க ஐயா. நன்றி. உங்களுடைய தலைப்பு அடுத்த 24 மணி நேரத்தில் ஒரு விஷயத்தை மாற்ற உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் எதை நீங்கள் மாற்றுவீர்கள்? அடுத்த 24 மணி நேரத்தில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை மாற்ற வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் எதை மாற்று? விதிமுறை மட்டும் ஒரு முறை கேட்டுக்கலாமா? ஐயா, விதிமுறை குறைந்தது 1 நிமிடம் பேசணும். அதிகபட்சமா 2 நிமிஷம் பேசலாம். 2 நிமிடத்துக்கு அப்புறம் 30 வினாடிகள் உங்களுக்கு கூடுதலான நேரம் தரப்படும். உங்களுக்கு எப்படி இந்த டைமிங் ஒர்க் ஆகும்னு தெரியணும் அப்படின்னா, ராகினி டைமர்னு போட்டிருக்காங்க இல்லையா, அந்த பேக்ரவுண்ட் 1 நிமிஷத்துக்கு அப்புறம் பச்சை கலர்ல மாறும், 1 நிமிஷம் 30 வினாடிகளுக்கு அப்புறம் மஞ்சள் கலர்ல மாறும்,
2 நிமிஷத்துக்கு அப்புறம் சிவப்பு கலர்ல மாறும். அந்த சிவப்பு கலர் மாறின இதுல இருந்து 30 செகண்ட் உங்களுக்கு கூடுதலா நேரம் இருக்கும். அதுக்குள்ள உங்க பேச்சு முடிச்சிடணும். ஓகே ஓகே ஐயா. இது தமிழ் மட்டும் பேசணும், தமிழ்ல மட்டும் நம்ம உபயோகிக்கிறோம், ஆங்கிலம் வார்த்தை உள்ள வரக்கூடாது. ஆமா. ஓகே முடிஞ்ச வரை கலப்பு இல்லாம பேச பாருங்க. ஓகேங்க ஐயா, ஓகேங்க. நானும் நன்றி, எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. ஐயா மறுபடியும் கேட்டுறீங்களா? ஒரு நிமிடம் மறுபடியும் கேட்டுறீங்களா? அதனால அந்த டாபிக் போனாலும் எனக்கு டக்குன்னு இதாயிருச்சு. அது 1 நிமிடம் கேட்டுறீங்களா? தலைப்பு 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 உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் நீங்கள் எதை மாற்ற விரும்புவீர்கள்? முதலில் என்னை நான் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஏனென்றால் இன்னும் நான் என் இலக்குக்கு தேவையான விஷயங்களை இன்னும் நான் காலதாமதம் படுத்திக் கொண்டு இருக்கிறேன். ஒவ்வொரு நாளுமே நான் செய்யக்கூடிய செயல்களை திட்டமிடுகிறேன், ஆனால் செய்யக்கூடிய அந்த சுற்றுச்சூழலை இன்னும் அமைக்காமல் இருக்கிறேன் என்று நான் நினைக்கிறேன். அதனாலேயே நான் செய்ய வேண்டிய விஷயங்களை காலதாமதப்படுத்தும் பொழுது அந்த இடத்தில் எனக்கே ஒரு தோய்வு வருகிறது. மற்றொரு புறம் இந்த இலக்கை அடைய இன்னும் எவ்வளவு கடினமாக உழைக்க வேண்டும் என்று நீண்ட தொலைநோக்கு பார்வையில் பார்த்து கொண்டிருக்கின்றேன். அதை முதலில் என்னுடைய தினமும் செய்யக்கூடிய செயல்களை சிறப்பாக செய்ய வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். அதுதான் என்னுடைய நடைமுறை விதிகள். அப்படி நான் சில விஷயங்களை சொல்ல வேண்டும் என்றால் ஒரு சில விஷயங்களை நான் சொல்றேன். நான் புத்தகம் படிப்பது மிக குறைவாக ஆகிவிட்டது. 1 மாத அளவில் புத்தகம் படிப்பது ரொம்ப குறைவாக ஆகிவிட்டது. அதன் பிறகு நான் பேசக்கூடிய பேச்சுகளையும் ரொம்ப குறைவாக ஆக்கிவிட்டேன். அதற்கான ஒரு தேடலை இன்னும் அதிகப்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதன் பிறகு நான் செய்ய வேண்டிய முன்பு சொன்னது போல நான் செய்ய வேண்டிய விஷயங்களை எனக்கு அந்த நாளில் திருப்தி தருமாறு செய்ய வேண்டும். அதையும் நான் பார்த்தீங்கன்னா சிறப்பாக செய்வதற்காக என்னை முற்படுத்த வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இதுதான் ஐயா. வாய்ப்பு கொடுத்த இதில் தமிழ் இப்படி வாய்ப்பு கொடுத்த மன்றத்துக்கு நன்றிங்க ஐயா. எனக்கு சரியா எப்படி அந்த தமிழ்ல எனக்கு சரியாக தெரியவில்லை, மன்னிக்கவும். பரவாயில்லை, நல்ல முயற்சி கிருஷ்ணன் அவர்களே. நேரம் குறைவா இருக்குன்னு நினைக்கிறேன். டைமர் ஒரு தடவை செக் பண்ணிட்டு சொல்லுங்க. இது கடைசி தலைப்பு. இத்துடன் இந்த பகுதி நிறைவுக்கு வருகிறது. கடைசியாக நான் சொல்வேந்தர் ராமநாதன் அவர்களை அழைக்கிறேன். சொல்வேந்தர் ராமநாதன், தயாராக உள்ளீர்களா? ராமநாதன். ராஜபாலாஜி அவர்கிட்ட இருந்து பதில் வரல, அதனால அடுத்தவருக்கு போயிருங்க. அடுத்ததாக சொல்வேந்தர் மதிவாணன் அவர்களை அழைக்கிறேன். சொல்வேந்தர் மதிவாணன், தயாராக உள்ளீர்களா? ஐயா, சொல்லுங்கள் ஐயா. நன்றி. உங்களுடைய தலைப்பு, நீங்கள் பெரிய விஷயங்களை செய்ய சிறிய விஷயம் செய்யுங்கள். நீங்கள் பெரிய விஷயங்களை செய்ய முடியவில்லை என்றால் சிறிய விஷயங்களை சிறப்பாக செய்யுங்கள். பெரிய விஷயங்களை செய்ய முடியாவிட்டால் சிறிய விஷயங்களை சிறப்பாக செய்யுங்க. சிறிய விஷயங்களை முதலில்
தொடங்குங்கள், பெரிய விஷயத்தை அடையலாம் என்பது போல தோன்றுகிறது. எனது வாழ்க்கையில் நடந்த சின்ன சின்ன விஷயங்கள் இன்று பெரிய லெவலில் உயர்ந்திருப்பதை எனக்கு ஞாபகப்படுத்தீர்கள். ஆரம்பத்தில் நான் அந்த புத்தகத்தில் சொன்னது போல் தியானம் பண்ணுவது ரொம்ப கடினமாக இருந்தது. முதலில் 10 நிமிஷம் 20 நிமிஷம் என்று தொடங்கி சிறிதாக தொடங்கிய விஷயம் இன்று என்னால் 1 மணி நேரம் கூட அமர்ந்து என்னால் தியானம் பண்ண முடிகிறது. அன்று 10 நிமிஷம் 5 நிமிடத்தில் இதுபோல் இதெல்லாம் தொடர்ந்து செய்யலாமா வேண்டாமா என்று விட்டது சிறிய விஷயத்தை அன்றைய விடவெடுத்துக்க தொடங்கிய விட்டிருந்தால் இன்று இந்த அளவுக்கு நான் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கூட அமரும் சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது. ஆகவே சிறிய விஷயங்களை கூட நமக்கு பிடித்திருந்தால் அதை தொடர்ந்து முயற்சித்தால் முடியும். எந்த ஒரு சிறிய விஷயமோ பெரிய விஷயமோ பிடிக்காத விஷயத்தை நாம் முயற்சி பண்ணுவதும் வேஸ்ட். ஏன்னா பிடிக்காத விஷயம் முயற்சி பண்ணோம்னா அது ரொம்ப எளிமையா இருக்காது. அதை மீறி முயற்சி பண்ணால் அதை விஷயத்தை பிடித்து கொண்டால் முயற்சி பெற முடியும். ஆகவே எந்த விஷயமும் பெரிய விஷயங்களை எளிமையாக தொடங்கினால் எல்லா விஷயமும் எளிமையாக முடியும் என்று என்னுடைய கருத்து. நன்றி. மிக்க நன்றி சொல்வேந்தர் மதிவான் ஐயா அவர்களே, ரொம்ப அருமையாக பேசினீர்கள். விஷயத்தை நாம் அடையலாம் என்று நீங்கள் அருமையாக கூறினீர்கள். மிக்க நன்றி. இத்துடன் இந்த பகுதி நிறைவேறுகிறது. இந்த பகுதியில் கலந்து கொண்டு அனைவரும் சிறப்பாக பேசினீர்கள். ஒவ்வொரு தலைப்புமே நீங்கள் 1 நிமிடத்திற்கு மேல் பேசி மிக சிறப்பாக இந்த பகுதியை முடித்து கொடுத்திருக்கிறீர்கள். அதற்கு மிக்க நன்றி. அதற்கு ஒரு பெரிய கைத்தட்டலை நாம் கொடுத்து விடலாம். இப்பொழுது என்னுடைய மேடை இன்றைய நெறியாளர் சொல்வீசிடம் நான் ஒப்படைக்கிறேன். நன்றி. நன்றி ராஜபாலாஜி. தலைப்புகள் அத்தனையும் அருமை. அனைவரையும் பேச வைத்ததுக்கு நன்றி. கிருஷ்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி, முதல் முறையாக தமிழில் முயற்சித்தமைக்கு நன்றி. இப்போ நம்ம இறுதி பகுதியான இறுதி பகுதியான மதிப்பீடுக்கு வந்திருக்கோம். இந்த மதிப்பீடுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 30 வினாடிகள் மட்டும் நான் எடுத்துக்கிறேன். இன்னைக்கு நம்ம பல விஷயங்களை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஒரு பழக்கத்தை எப்படி உண்டாக்குறது, இல்ல நான் ஒரு சில கேள்விகள் கேட்டேன், அதுக்கான பதில் இன்னைக்கு பிரகாஷ் ஐயா பேசினதுல இருந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஒரு உடற்பயிற்சி செய்வது எப்படி, ஒரு தியானம் செய்வது எப்படி, அதை எங்கிருந்து தொடங்கலாம், 1% என்ன பண்ணும் அப்படிங்கறதெல்லாம் பேசியிருந்தோம் இல்லையா? ஆனா இதெல்லாம் ஏற்கனவே ஒருத்தங்க பண்ணி முடிச்சிருப்பாங்கல்ல, அவங்க கிட்ட கேட்டா தானே தெரியும் இதெல்லாம் நம்ம சரியா பண்றோமா அப்படின்னு. படிக்கிறது எல்லாம் சரியாயிராது இல்லையா? அதுக்காக இன்னொரு புத்தகத்தை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போறேன். அந்த புத்தகத்து பேர் என்ன அப்படின்னா டெய்லி ரிச்சுவல்ஸ். இதை எழுதுனது மேசன் கரி. இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா, உலகத்திலேயே ஆகச்சிறந்த கலைஞர்கள், எழுத்தாளர்கள், தத்துவ ஞானிகள், இல்ல இசையமைப்பாளர்கள், இவங்களை எல்லாத்தையும் பேட்டி எடுத்து ஒரு 160 பேரை பேட்டி எடுத்து அவங்க எல்லாம் எப்படி உலகத்திலேயே தலை சிறந்தவங்க ஆனாங்க அப்படிங்கறதுக்கான ஒரு புத்தகத்தை போட்டிருக்கிறாங்க. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, வெற்றி பெற்ற அனைவருமே அதிகாலையில் மிக சீக்கிரத்தில் எழுந்திருக்கிறார்கள். குறிச்சு வச்சுக்குங்க. 2வது, அதிகாலையில் மிக விரைவாக எழுந்தவர்கள் அந்த நாளை என்ன செய்ய வேண்டும் என்று உடனே திட்டமிடுகிறார்கள். 2. 3வது, அவர்கள் அவர்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு புதிய விஷயத்தை தினமும் படிக்கிறார்கள், புதிதாக கற்றுக்கொள்கிறார்கள். அடுத்தது, இது எல்லாத்தையும் ஜேர்னலிங் அப்படின்னு சொல்றது மூலமா பதிவிட்டுக் கொள்கிறார்கள். இதெல்லாம் எனக்கு தெரியும், இதெல்லாம் புதுசா கத்துக்கிறேன், இது எல்லாம் நான் கத்துக்க போறேன். அதுக்கு அடுத்தது தினசரி இலக்குன்னு ஒண்ணு வச்சுக்கிறாங்க. நான் இந்த நாளோட முடிவுல இந்த ஒரு சின்ன விஷயத்தையாவது 1% நான் மாற்றி இதை செஞ்சு பார்க்கணும் அப்படிங்கிற முயற்சியை, தினசரி இலக்க அவங்க வச்சுக்கிறாங்க. அடுத்தது லாங் டேர்ம் கோல்ஸ் செட் பண்ணிக்கிறாங்க. நான் கேள்வி கேட்டேன் இல்லையா, ஹார்வர்ட் பல்கலைக்கழகம், அது இங்க வருது. நான் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு, 20 வருஷம் கழிச்சு, 50 வருஷம் கழிச்சு எந்த இடத்துல நான் இருக்கணும் அப்படிங்கிற இலக்க இன்னைக்கே அவங்க தீர்மானிக்கிறாங்க. அடுத்தது மிக முக்கியமான ஒன்று, இதெல்லாம் சரியா நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத ப்ராக்ரஸை டெய்லியும் ட்ராக் பண்றாங்க. நான் இன்னைக்கு என்ன செஞ்சேன், சிறிய இலக்குகளை நான் இன்னைக்கு அடைஞ்சேன்னா
நாளைக்கு பெரிய இலக்குகள் எனக்கு சுலபமா இருக்கும். கடைசியா முக்கியமான ஒன்று, நாம் இன்னைக்கு பேசினா மட்டும் பத்தாது. இன்னைக்கு போய் இன்றே தொடங்குங்கள் நீங்கள் என்ன ஆக வேண்டும் என்று. இதை சொல்லி முடிச்சுட்டு நான் இன்றைய பொது மதிப்பீட்டாளரான எழிலரசன் அவர்களுக்கு மேடை கொடுக்கிறேன். மேடை உங்கள் வசம் ஐயா. நன்றி நன்றி பரமேஷ் அவர்களே. இணைய அவைக்கு மீண்டும் எனது பணிவான வணக்கங்கள். வழக்கம் போல நம்ம பொது மதிப்பீடு அங்கத்துக்கு வந்திருக்கோம். இந்த மதிப்பீட்டு அங்கமானது வழக்கம் போல 3 அங்கங்களை கொண்டது. திட்டமிட்ட உரைகளுடைய தனிப்பட்டவர்களுடைய மதிப்பீடு, அதுக்கு அடுத்தது பொறுப்பாளர்களுடைய அறிக்கையை வாங்க போறோம். அதுக்கடுத்து இந்த முழு கூட்டத்தினுடைய என்னுடைய தனிப்பட்ட ஒரு அறிக்கையை நான் கொடுக்கணும். இந்த 3 அங்கங்களை நம்ம இப்ப நடத்த இருக்கிறோம். முதல் அங்கமா நம்ம திட்டமிட்ட உரைகளுக்கான மதிப்பீடுகளுக்கு போயிடுவோம். முதல் உரை வழங்கின கவிதா அவர்களுடைய உரை முழுசா நாங்க கேட்க முடியல. இந்த விதமா அவங்க உரையை நாங்க கேட்கவும் விரும்பல. ஏன்னா அவங்கள பத்தி நாங்க முழுசா தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா அவங்க இணைப்பு ஒரு நாளைக்கு சரியா இருக்கும்போது முழுசா இந்த உரையை திருப்பி வழங்குங்க. நாங்க உங்களை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கிறோம். இப்படி இணைப்பு சரியா இல்லாதனால உங்களுடைய உரை இன்னைக்கு வழங்காதது ரொம்ப நன்றி. தயாரா வச்சுக்கோங்க, இன்னொரு நாளைக்கு கேட்போம். அடுத்தபடியா ஹேமமாலினி அவர்கள் இன்னைக்கு கன்னி பேச்சு வழங்கினாங்க. அவங்களுடைய உரையை மதிப்பிடணும். அதுக்கு நானே தான் மதிப்பிடுறேன் அவங்களுடைய உரையை. நேரக்காப்பாளர் அவர்களே, அவருடைய மதிப்பீட்டை நான் ஆரம்பிக்கிறேன். நீங்க நேரத்தை தொடங்கலாம். என்னுடைய இலக்க பேச்சாளர் ஹேமமாலினி அவர்கள் ஒரு அருமையான உரை கட்டமைப்புங்க. சிறப்பான கட்டமைப்பு. நீங்க வழக்கறிஞர் அப்படின்றதுக்கு எடுத்துக்காட்டா இருந்தீங்க. எங்க ஆரம்பிக்கணும் எங்க முடிக்கணும் அப்படின்றத பத்தி ஒரு வழக்கறிஞருக்கு யாரும் சொல்லி தெரிய தேவையில்ல. அதுக்கான சிறப்போட இருந்தது உங்களுடைய உரை. உங்க உரையை கேட்ட பிறகு உங்களை பத்தின ஒரு முழு புரிதல் எங்களுக்கு கிடைச்சது. அதுதான் இந்த உரையினுடைய நோக்கமே. அதுதான் கன்னி பேச்சுக்கு தேவை. அதுக்கு தான் நாங்கள் கவிதா அவர்களுடைய உரை இன்னைக்கு வேண்டாம்னு சொன்னோம். நாங்கள் உங்களை பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும். இப்போ உங்களுடைய பழக்கங்கள் என்ன, நீங்க எப்படிப்பட்ட அப்படின்றத முழு புரிதல் கிடைத்தது. அருமையான உரை கட்டமைப்பு, அருமையா ஆரம்பிச்சிங்க. பிறந்தது எங்க, எப்பொழுது, தாய் தந்தை, அவருடைய பெயர்களை சொன்னீங்க, அவருடைய பணிகளை சொன்னீங்க, கணவர் மகள் இவங்களை பத்தி சொன்னீங்க. உங்க தாய் தந்தரை பத்தி சொல்லும் போது பாரதி பாஸ்கர் உள்ள கொண்டு வந்த பாருங்க, அருமை. எல்லாருடைய கவனத்தையும் ஈர்த்தீங்க. அப்படிதான் ஒரு விதையை அதை கொண்டு வரணும். இப்படிதான் ஒரு பேச்சு இருக்கணுங்க. படிப்பை பத்தி சொன்னீங்க, எம்ஃபில் படிச்சதை பத்தி சொன்னீங்க, பேராசிரியர் சொல்லுங்க. அதுக்கப்புறம் வீடு நிலம் வாங்கி அதுல பிரச்சனையை தீர்க்கறதுக்காக, அந்த பிரச்சனைக்காக ஒரு படிப்பை வேற படிச்சேன்னு சொன்னீங்க பாருங்க. பயங்கரமான ஆளுங்க நீங்க. இப்படி ஒரு மனோதிடம் எல்லாருக்கும் வந்துடாது. பிரச்சனையை தீர்த்துக்கிறதுக்காக ஒரு படிப்பை படிச்சு அது மூலமா அதுல வெற்றியும் கண்டீங்க பாருங்க. சிறப்பு, பாராட்டுகள். அதுக்கப்புறம் நீங்க வழக்கறிஞர் ஆனீங்க, உங்க கணவர் பேராசிரியர் ஆனீங்கன்னு ஒரு முழுசா சொன்னீங்க. உங்களை பத்தி, உங்களுடைய மகள் வேதியியல் ஆராய்ச்சி பண்றாங்க, அதை பத்தின தகவல்கள் எல்லாம் சொன்னீங்க. பல தகவல்களை நீங்க சந்திச்சுதான் சொன்னீங்க. சிறப்பு, எல்லாத்துலயும் வெற்றியும் கண்டிருக்கீங்க. வாழ்த்துக்கள். முடிக்கும் போது உங்க முகத்துல ஒரு சிரிப்பு இருந்ததுங்க. அருமையான சிரிப்பு. அந்த சிரிப்பை நாங்க முதல்ல இருந்து எதிர்பார்த்தோம். அந்த கடைசியில வந்து பாருங்க, அந்த சிரிப்பு ஆரம்பத்துல இருந்து இருந்தா ரொம்ப சிறப்பா இருந்திருக்கும். அதை தொடர்ந்து செய்யுங்க. சிறப்பான ஒரு உரை கட்டமைப்பு, அருமையான கட்டமைப்பு. இப்படிதான் ஒரு கன்னி பேச்சு இருக்கணுன்றதுக்கு எடுத்துக்காட்டா இருந்தது. ஒரு கன்னி பேச்சுல என்னென்ன கூறுகள்லாம் இருக்கணுமோ அதை சிறப்பா வெளிப்படுத்துனீங்க. இருந்தாலும் கன்னி பேச்சுல எந்த ஒரு அறிவுரையும் நாங்க சொல்றது இல்லை. இருந்தாலும் ஒரு பொதுவான சில விடயங்களை சொல்றேன். இந்த விழி தொடர்புன்றது ரொம்ப முக்கியங்க. ஒரு பேச்சுல கண்களை பார்த்து பேசும்போது தான் அவங்களுடைய கருத்துக்கள் உள்ள இறங்கும் இல்லைங்களா? அது நம்மளுடைய கண்களா இருக்கிறது இந்த புகைப்படத்தினுடைய ஆடி லென்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதை பார்க்கணும். நீங்க துண்டறிக்கையை வச்சு படிக்கிறீங்கன்னு வச்சுங்களேன், படிக்கலாம், தப்பு இல்லை. கன்னி பேச்சுல அதுக்கு அனுமதி உண்டு. இருந்தாலும் அதை பார்க்கும்போது கொஞ்ச நேரம் இந்த ஆடியை பாருங்க. அந்த லென்ஸை பார்த்தீங்கன்னா நீங்க எங்களை பார்த்து பேசுற மாதிரி ஒரு உணர்ச்சி வரும். உங்களுடைய முழு வெளிப்பாடு எங்களுக்கு தெரியும். சரிங்களா? அது ஒரு மேம்பாடா நான் உங்களுக்கு சொல்ல விரும்புறேன். உங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு ஒலி வந்ததுங்க. அந்த ஒலியை குறைச்சிக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். அது எல்லாருக்குமே சொல்றேன். நீங்க இந்த மாதிரி இணைய வழியில கூட்டங்கள் நடத்தும்போது பின்பக்கம் இருந்து ஒலி வரும்போது உங்களுடைய முகம் சரியா தெரியாது. உங்க உணர்ச்சிகளை நாங்க பார்க்க முடியாது. அதை கொஞ்சம் சிறப்பா கட்டமைச்சுங்க. எல்லாருக்குமே சொல்ற ஒரு சின்ன பரிந்துரை இது. அதை சொன்னீங்கன்னா நீங்க எப்படி பேசுறீங்க, உங்களுடைய உணர்ச்சிகள் என்னவா இருக்குன்றது எங்களுக்கு தெளிவா தெரியும். ஒலி பிரதியின்றி பேசுறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது கன்னி பேச்சு பரவாயில்ல. இருந்தாலும் நீங்க ஒரு வழக்கறிஞர், 1 மணி நேரம் கூட நீங்க ஒரு வித துண்டறிக்கையும் இல்லாம பேசக்கூடிய திறமை உள்ளவர். ஆனா நீங்க ஒரு துண்டறிக்கை வச்சு பேசுறது இந்த கன்னி பேச்சுக்கு ஏற்புடையது. இருந்தாலும் அது இல்லாம பேசுங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். அருமையான பேச்சு. இந்த சின்ன சின்ன கூறுகளை உங்களுடைய பேச்சுகளை உட்புகுத்துங்க. உங்களுடைய உரைகள்
பெரிய அளவுல சிறப்பா அமையும் அப்படின்னு சொல்லி என்னுடைய வாழ்த்துக்களையும் சொல்லி என்னுடைய மதிப்பீட்டை முடிக்கிறேன். நன்றி. அடுத்தபடியா நம்ம மதிப்பீட்டு அங்கத்துல வந்து பொறுப்பாளர்களுடைய அறிக்கையை வாங்கணும். பொறுப்பாளர் முக்கியமான பொறுப்பு வகிக்கிற நம்ம நேரக்காப்பாளர் ராகினி அவர்கள் அவங்களுடைய அறிக்கையை கொடுங்க. வாங்க ராகினி, உங்களுடைய அறிக்கையை சொல்லுங்க. எங்க இருக்கோம் நம்ம? ஆரம்பிக்கிறேன் அறிக்கைய. புக் ரிவ்யூ கொடுத்தவர்கள் 12 நிமிடம் 12 நிமிடம் தாண்டி 3 நிமிடம் 30 நொடிகள் பேசியிருக்கிறார். மொத்தம் 15 நிமிடம் 30 நொடிகள் பேசியிருக்கிறார். கவிதா அவர்கள் 4 நிமிடம் பேசினார். ஆனால் தொடர்ச்சியாக இல்லாதனால் அது 4 நிமிட கணக்கிற்கு வராது. ஹேமமாலினி அவர்கள் 4.5 நிமிடம் பேசியிருக்கிறார். உடனடி பேச்சில் பூங்குழலி 2 நிமிடம் 40 நொடிகள் பேசியிருக்கிறார். ஹேமமாலினி அவர்கள் 2 நிமிடம் 40 நொடிகள் பேசியிருக்கிறார்கள். பிரகாஷ் அவர்கள் 1 நிமிடம் 30 நொடிகள் பேசியிருக்கிறார்கள். கிருஷ்ணன் அவர்கள் 2 நிமிடம் பேசியிருக்கிறார்கள். ராமநாதன் அவர்கள் 1 நிமிடம் 30 நொடிகள் பேசியிருக்கிறார்கள். மதிப்பீட்டில் எழிலரசன் அவர்கள் 3 நிமிடம் 20 நொடிகள் பேசியிருக்கிறார்கள். அதோட என் அறிக்கை முடிகிறது. மிகச்சிறப்பு ராகினி அவர்களே. இந்த நேர காப்பாளர் பணி மிகவும் கடினமானது. உங்களுடைய கவனம் முழுவதும் நேரத்திலே இருக்கும். நாங்கெல்லாம் கூட்டத்தை கவனிப்போம். உங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அந்த சிறப்பான பணியை செஞ்சதுக்கு. அடுத்ததா நம்ம அசைச்சொல் ஆசான் பூங்குழலி இருக்காங்க. பூங்குழலி அவர்களே வாங்க, உங்களுடைய அறிக்கையை கொடுங்க. யார் எவ்வளவு முறை சொன்னாங்க சொல்லுங்க. அனைவருக்கும் வணக்கம். சொல்வேந்தர் பிரகாஷ் அவர்கள் சைக்கிள், ஹேபிட், வெயிட், ட்ராக் மெயில், அதாவது யோகா மேட், ஒர்க், ஸ்டெப், எக்ஸாம்பிள் என்ற பல ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தினார்கள். சொல்வேந்தர் பரமேஷ் அவர்கள் செமஸ்டர், டைமிங், பேக்ரவுண்ட், பெர்சன்டேஜ் என்ற ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தினார். சொல்வேந்தர் மதிவண்ணன் அவர்கள் என்ற வார்த்தையை பயன்படுத்தினார். சொல்வேந்தர் கவிதா அவர்கள் டைம் டேபிள், பேப்பர், ஃபர்ஸ்ட் மார்க் போன்ற ஆங்கில வார்த்தையை பயன்படுத்தினார்கள். சொல்வேந்தர் கிருஷ்ணன் அவர்கள் டாபிக் என்ற ஆங்கில வார்த்தையையும், சொல்வேந்தர் மதிவதனன் வேஸ்ட் என்ற ஆங்கில வார்த்தையும் பயன்படுத்தினார். இதுதான் எனது அறிக்கை. நன்றி பூங்குழலி அவர்களே, சிறப்பான அறிக்கை. கிட்டத்தட்ட 2 பொறுப்புகளை பார்த்துருக்கீங்க. இலக்கண ஆசானையும் சேர்த்து சொல்லிட்டீங்க. மிக்க நன்றி. அவர் இல்லை குறைய தீர்த்துட்டீங்க. வாழ்த்துக்கள். கவனகர் பொறுப்பை ஏற்கல. கவனகருக்கு நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். பரமேஷ் அவர்களோ இல்ல பிரகாஷ் அவர்களோ சொன்ன சட்ட விதிகள் எதெல்லாம் நீங்க வந்து கடைபிடிக்கணும்ன்றதுல யாராவது 1 சொல்லுங்க பார்க்கலாம். அட்டாமிக் ஹேபிட்ஸ்ல பிரகாஷ் அவர்கள் சொன்ன 4 விஷயம் வந்து தெளிவு, we have to make the habits clear, attractive, easy, satisfied. அருமை, மிக அருமை. அதாவது பெண்களுக்கு வந்து பலவிதமான வேலைகளை ஒரே நேரத்துல செய்யக்கூடிய சிந்தனை இருக்கின்றது உண்மையின் புரு. உண்மையிலே இந்த நேர காப்பாளர் பணி ரொம்ப கடினங்க. அது கூடவே சேர்த்து இதே நீங்க கவனிச்சிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிறப்பான சிந்தனை திறன் இருக்கு. வாழ்த்துக்கள். பரமேஷ் அவர்கள் சொன்னதுல யாராவது ஞாபகம் வச்சிருக்கீங்களா? அவரு சில நம்ம கடைபிடிக்க வேண்டியதுன்னு ஒரு பட்டியல் சொன்னாரு. அதுதான் நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு எடுத்து போக வேண்டிய கருத்தா இருக்கும். அப்படிங்களா இல்லையா? எனக்கு ஞாபகம் இருக்கிறது நீண்ட கால தேவைக்கான திட்டங்களை போடுங்கன்னு ஒண்ணு சொன்னாரு. வேற யாருக்காவது எதுவும் ஞாபகம் இருக்கா? காலையில் அருமை, சொல்லுங்க. காலையில் எழுந்திருக்கும் பழக்கத்தை வச்சிருக்காங்க வளர்ந்தவங்க எல்லாம். சொன்னாரு. ட்ராக்கிங், நம்மளோட வெற்றியாளர்கள் எப்பொழுதும் இருக்கிறோமா என்று நம்ம எண்ட் ஆஃப் த டேல வந்து நம்ம அதை ட்ராக் பண்ணணும். அருமை. கிட்டத்தட்ட வெற்றியாளர்கள் எப்பொழுதுமே விடியற்காலையில் எழுந்தவர்களே என்றார்.
4 விடயங்களை சொல்லிட்டோம். அருமை, சிறப்பு. நம்மளோட நம்ம எந்த துறையில் இருக்கிறோமோ அதில் புதிதாக ஏதாவது ஒன்றை நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். அருமை, அருமை. ஒரு நாளைக்கு ஒரு 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 பக்கமேனும் படிப்பதை வாடிக்கையாக பெற வேண்டும். மிகச் சிறப்பு. தினசரி இலக்கு மாற்றி அமைத்தல். ஒரு விஷயத்த ஒரே மாதிரி செய்யாம ஒரே பாதையில நடக்காம அந்த பாதையில கொஞ்சம் பாத்தீங்கன்னா மாற்றி சிந்திச்சு அந்த பாதை எவ்வளவு விரைவா போய் நம்ம சென்றடையணும் பாக்குறது. அத சொன்னாரு சாரு. அருமை கிருஷ்ணன், ரொம்ப சிறப்பு. கணீர் குரலோட சொன்னீங்க உங்களுடைய பதில. சிறப்பு. நம்ம எல்லாருமே கூட்டத்தில் எவ்வளவு கவனமா இருக்குன்றது இது ரொம்ப தெளிவா தெரியுது. பரமேஷ் அவர்களுடைய கருத்தும் நம்ம பிரகாஷ் அவர்களுடைய கருத்தும் ஒவ்வொருத்தருட்டையும் சென்று சேரிருக்கு. இதுதான் நம்ம நிகழ்ச்சியோட வெற்றி. அருமை. இதுக்கப்புறம் என்னுடைய தனிப்பட்ட ஒரு அறிக்கையை நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை. எல்லாருமே இவ்வளவு கவனமா இருந்திருக்காங்க. இருந்தாலும் சுருக்கமா என்னுடைய தனிப்பட்ட அறிக்கையை சொல்லிடுறேன். பரமேஷ் அவர்களுடைய நெறி தேவையான நெறி, அருமையான ஒரு நெறியை தேர்ந்தெடுத்திருக்காரு. சிறப்பான நெறி, எல்லாருக்கும் விளங்கும் வகையில சொன்னாரு. இடையில அந்த வரையறைகளை பத்தி அந்த உடனடி பேச்சுல கேட்கும்போது நெறியாளராக இருக்கிற பரமேஷ் உள்ள அதை விளக்குனார் பாருங்க. அதுதான் தேவை. ஒரு நிகழ்ச்சியை கொண்டு போற ஒரு ஓட்டுநர் அவர் தான். அது அவருடைய பொறுப்பை கரெக்டா எடுத்தார் பாருங்க. அது தேவை. அந்த மாதிரி எங்க ஒரு தடங்கள் வருதோ யாராவது ஒருத்தர் வரணும். அது நெறியாளருடைய பொறுப்பை அவர் உணர்ந்து செயல்பட்டார். என்னுடைய வாழ்த்துக்கள் அவருக்கு. அது வேண்டும். அப்பதான் நம்ம நிகழ்ச்சி நல்லா செம்மையா நடக்க முடியும். அட்டாமிக் ஹேபிட்ஸ் புத்தகத்தை பத்தி அருமையா சொன்னார். நாம நிறைய சிந்திக்க வேண்டிய விடயங்களை எடுத்து அடிக்கிட்டே இருந்தார். அந்த 4 சட்ட விதிகளும் அருமையான விதிகள், ரொம்ப சிறப்பா சொன்னாரு. அவருக்கே உரிய பாணியில அதை சொல்லிட்டு இருந்தார். சிறப்பா இருந்தது. தொடருங்கள். அதுல வேற நிறைய நகைச்சுவைகளை உட்புகுத்தினாரு. சிரிக்கும்படியான விடயங்கள் இருந்தது. அவரால் நேரத்துக்குள்ள முடிக்க முடியல. விட்டுருந்தா அவர் இன்னும் நிறைய பேசியிருப்பார்னு நினைக்கிறேன். சிறப்பு. அந்த நகைச்சுவை ரொம்ப தேவை. பிரகாஷ் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அடுத்தபடியா திட்டமிட்ட உரைகள் பேசிட்டோம். சிறப்பான கன்னி பேச்சு, கவிதாரோடைய கன்னி பேச்சுக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ரொம்ப சிறப்பான கன்னி பேச்சுங்க, உண்மையிலே நல்ல அருமையா பேசினாங்க. உடனடி பேச்சு ராஜபாலாஜி அவர்களும் நல்ல தலைப்புகளை கொண்டு வந்தாரு. தேவையான தலைப்புகள் தான். என்னுடைய சின்ன பரிந்துரை என்னன்னா, தலைப்புகள் ரொம்ப நீட்டமா இல்லாம ஓரிரு வார்த்தைகள் இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா ரொம்ப புரிதலுக்கு வசதியா இருக்குன்னு வச்சுங்களேன். ரொம்ப சின்னதா கொடுங்க, எளிமையா கொடுங்க. நம்மளுடைய நோக்கம் அவங்கள பேச வைக்கணுன்றதா தவிர அவங்களுடைய திறமையை சோதிக்கிறது நம்மளுடைய நோக்கம் கிடையாது. அந்த விதத்துல நீங்க தலைப்புகளை தேர்ந்தெடுத்தா நல்லா இருக்கும். ஆனா இன்றைய தலைப்புகள் எல்லாருமே தொடர்புடையது, ஏற்புடையது, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நீங்க உடனடி பேச்சு யாரா இருந்தாலும் பேசும்போது உங்க காணொலி அடுத்தவங்களுக்கு தெரியும்படியா செய்யுங்க. நம்ம பேசும்போது கருத்துக்கள் அதிகபட்சமா 20% தாங்க. மிச்சம் இருக்கிற 80% நம்ம உடல் மொழியில தான் எல்லாரும் புரிஞ்சுக்கிறாங்க. எப்படி அவங்க தலையாட்டுறாங்க, எப்படி கண்ணசைக்கிறாங்க, எப்படி வாயசைக்கிறாங்க, எப்படி கையசைக்கிறாங்க, இதெல்லாம் சொல்லுங்க. இதெல்லாம் ஒருத்தருடைய உள்ளத்துள்ள இறங்கும். நீங்க சொல்ற விடயம் 20% தான். அதனால உங்க காணொலி இயக்க நிலை கொண்டு வாங்க. அது ரொம்ப முக்கியம். சில பேர் அந்த காணொலி இல்லாம பேசுறாங்க. அது அவங்களுடைய தனிப்பட்ட ஒரு உரிமை. நான் தப்பு சொல்லல. கூடுமான வரைக்கும் அதுக்கு தயார் நிலையில வாங்க. அப்பதான் உங்களுடைய பேச்சு சிறப்பா இருக்குன்றது என்னுடைய பணிவான கருத்து. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு பரிந்துரை என்ன சொல்லணும்னா, தொடர்ந்து 2 வாரங்களா ஆங்கில புத்தகங்களே கேட்டிருக்கோம். தமிழ் புத்தகங்களும் இருந்தால் நல்லா இருக்குன்றது என்னுடைய பணிவான கருத்து. அதுக்கப்புறம் இணைப்பை பத்தி நம்ம முன்னாடியே பரிசோதிக்கணும். நம்ம இணைய வழி கூட்டணும் போது நம்ம இணைய வழியில ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா நம்ம கூட்டத்துல தொய்வு வந்துடும். அதை கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கங்க. ஏதாவது ஒரு விதத்துல சரி பண்ணி மேம்பாடு செய்ய பண்ணுங்க. எதிர்பாராத வர தடங்களுக்கு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இருந்தாலும் ஒரு கூட்டணும் போது அதை தரம் அதை நிர்ணயிக்குது இல்லைங்களா? அதனால அதை சின்ன ஒரு பண்ணணும். நிரல் பிரதி என்னாச்சுன்னு தெரியல. இந்த வாரம் வழக்கமா எனக்கு நிரல் பிரதி கிடைச்சிரும். நிரல் பிரதியை நான் பார்க்கல. எதிர்பாராதமா ஏதாவது நடந்திருந்தா அதை சரி செஞ்சுக்கலாம். பெரிய இது கிடையாது. இருந்தாலும் பதாகைகள் கிடைச்சிது, எனக்கு தப்பு இல்லை. அதுக்கப்புறம் இது என்னும் கவிதா அளவர்கள் அவருக்கு சில உதவியாளர்கள் தேவைப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அவங்க தனியாளா எல்லாரும் செய்யற மாதிரி இருக்குது. எனக்கு நல்லா தெரியுது அவங்களுடைய கடினம். சும்மா இந்த பொது மதிப்பீட்டாளர்ன்றது கடினமான பணி. என்னன்னா அடுத்தவங்களை ஒரு குறை சொல்ற மாதிரியான ஒரு பணி. அப்போ வரும்போது தான் ரொம்ப கடினமா இருக்குது. இது குறையா எடுத்துக்க வேண்டாம். எனக்கும் தெரியும், ஒரு கூட்டத்தை நிர்ணயிக்கிறது, அதை கட்டமைக்கிறது சாதாரண விடயம் இல்லை. எவ்வளோ மெனக்கிடல்கள் இருந்தாலும் இந்த சின்ன சின்ன விடயங்கள் நம்ம சரி செஞ்சுதான் ஆகணும். அதுக்கு நமக்கு தேவையான உதவியாளர்களை வச்சுக்கணும், வேற வழி இல்லை. சிறப்பான கூட்டம், நிறைய படிப்பினைகள், அருமையா போச்சு.
வாழ்த்துக்கள். மேன்மேலும் இது போன்ற கூட்டங்கள் தொடர என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் சொல்லி மேடையை மீண்டும் நெறியாளர்களிடம் ஒப்படைக்கிறேன். நன்றி. நன்றி எழிலரசன் ஐயா அவர்களே. மிகச்சிறந்த மதிப்பீடு. இப்போ நான் முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மேற்கோளை மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இது ஹென்றி ஃபோர்ட் அழைக்கவில்லை. இலக்கண வல்லுநர் ராஜபாலாஜி இருக்காருங்களா? அவரு இருக்காங்க. இருக்காங்க. ராஜபாலாஜி அவர்களே, உங்களுடைய அறிக்கை தயாரா இருந்தா சமர்ப்பீங்க. தயவு செஞ்சு உங்களை விட்டுட்டோம், மன்னிச்சிடுங்க. நான் பேசுவது கேட்கிறதா? சொல்லுங்க பாலாஜி. மிக்க நன்றி சொல்வேந்தர் எழிலரசன் அவர்களே. இப்பொழுது என்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறேன். இன்றைய கூட்டத்தில் நிறைய சிறந்த சொற்களை நான் கேட்டிருக்கிறேன். அதில் சிலவற்றை நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அணு, மூலாதாரம், பழக்கம், தானியங்கி, பிரம்மாண்டம், விடாமுயற்சி, விஸ்வரூப வெற்றி, மலரும் நினைவுகள், சிங்கார சென்னை போன்ற நல்ல சொற்களை நான் கேட்டிருக்கின்றேன். அடுத்தது நம் மாற்றிக்க வேண்டிய சொல். நம்மளுடைய பேச்சில் ஆங்கிலத்தை நிறைய நம்ம கலந்து பேசியிருந்திருக்கிறோம். உதாரணத்துக்கு ஆப்ஷன் என்று கூறினோம், அதற்கு பதிலாக நாம் தேர்வு அல்லது விருப்பம் என்று கூறலாம். எனர்ஜி என்று நாம் கூறினோம், அதற்கு பதிலாக ஆற்றல் என்று கூறலாம். வெயிட்டுக்கு பதிலாக எடை. ஜிம், அதுக்கு பதிலாக உடற்பயிற்சி கூடாரம் என்று நாம் அழைக்கலாம். கெமிஸ்ட்ரி, அதற்கு பதிலாக வேதியியல். பிசிக்ஸ், இயற்பியல். ஹாபி, அதற்கு பதிலாக பொழுதுபோக்கு. இந்த மாதிரி தமிழ் சொற்களை நாம் பயன்படுத்தினால் இன்னும் நம்முடைய பேச்சு சிறப்பாக இருந்திருக்கும் என்று நான் கூறி விடை பெற்றுக் கொள்கிறேன். நன்றி. சிறப்பு ராஜபாலாஜி அவர்களே. இந்த ஆங்கில சொற்களுக்கு தமிழ் சொற்களை நான் அனுப்புறேன்னு ஒரு பட்டியல் இட்டு அனுப்புறேன்னு சொல்லியிருந்தேன். கண்டிப்பா அது என்னுடைய தயாரிப்புல இருக்கு. கவிதா அவர்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். கூடிய விரைவில் அதை கட்டமைச்சு உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் மேடை நெறியாளரிடம் பரமேஷ் அவர்கள். நன்றி எழிலரசன் ஐயா அவர்களே. இன்னைக்கு இந்த மன்றத்தை முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு மேற்கோளை மட்டும் காட்டிட்டு முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். இது ஹென்றி ஃபோர்டு சொன்னது. உன்னால் முடியும் என்று நினைத்தாலும் உன்னால் முடியாது என்று நினைத்தாலும் நீ நினைப்பது சரியே. அதனால நீங்க எல்லாரும் முடியும் அப்படிங்கறத நினைங்க. இன்னைக்கே தொடங்கணும்னு நினைங்க. ஜனவரி 1 வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. காலம் போயிரும். அதனால ஏதோ ஒரு சின்ன மைக்ரோ ஹேபிட்ஸை நீங்க இன்னைக்கு மாத்துவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அது மாத்துனீங்கன்னா பிரகாஷ் ஐயா எடுத்த இந்த புத்தகத்துக்கான மிகப்பெரிய வெற்றியா நான் நினைக்கிறேன். இதை சொல்லிட்டு மீண்டும் மேடையை தலைவர் கவிதா அவர்களிடம் ஒப்படைக்கிறேன். மிக்க நன்றி. நாள் இன்றைய தொடங்கலாம் என்ற வார்த்தை என் மனதில் மிக ஆழமாக பதிந்த ஒன்று. இன்று கற்றுக்கொண்ட அனைத்து பாடங்களையும் நாம் கற்றுக்கொள்ள இன்றைய தொடங்குவோம். இந்த நிகழ்ச்சியை எனக்கு இங்க கிஷோர் ரமேஷ் நீங்களே முடிச்சிடலாம். நீங்களே சொல்லுங்க. விருந்தினர் கருத்து கேட்டு நீங்களே முடிச்சிருங்க. சரி கவிதா. விருந்தினர்களே, உங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் அதை தெரிவிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் இந்த மன்றத்துக்கு புதுசு. இதுல யாரு விருந்தினர்கள் யாரு உறுப்பினர்கள்னு எனக்கு தெரியல. நீங்களா முன் வந்து சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா நான் 2 வாரம் தான் இந்த மன்றத்துக்கு வந்திருக்கேன். அதனால மன்னிக்கணும். கிருஷ்ணன் விருந்தினர்னு நான் நினைக்கிறேன். கிருஷ்ணன், உங்களுக்கு ஏதாவது கருத்து இருக்கா? நீங்கள் கிருஷ்ணன், உங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட கருத்து இருக்கா? எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது? கிருஷ்ணன், நீங்க பேசுங்க. எனக்கு தமிழ்ல பாத்தீங்கன்னா, தமிழ தோராயமா பேசுறது பாத்தீங்கன்னா இங்கதான் நான் பழகுறேன். நான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் மிக்சிங்கோட தான் நான் வெளியே எங்கேயும் பேசுறதுக்கு போறோம். ஸ்கூல், காலேஜ் இல்ல வெளியே போய் பேசுறதுக்காக சில கூப்பிடுறாங்கன்னா அங்க மிக்சிங்கோட தான் நம்ம பேச முடியும்.
இங்க வந்து பாத்தீங்கன்னா, ஏன்னா வர வர வந்து பாத்தீங்கன்னா எங்க போனாலுமே தமிழ் ரொம்ப வந்து குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. நம்மளுடைய தமிழே வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சிட்டு இருக்கு. அது பார்க்க முடியுது. அதனால தமிழ்ல வந்து அதிகமா வார்த்தைகள் தமிழை பத்தி இப்பதான் எனக்கு புரியுது. நான் ஒரு பேச்சாளர் ஆன பிறகுதான் தமிழோட ஒரு பப்ளிக் ஸ்பீக்கர் ஆன பிறகுதான் எனக்கு தெரியுது தமிழ் எந்த அளவுக்கு முக்கியம், ஒரு மொழி வந்து எந்த அளவுக்கு முக்கியம்னு புரிய வருது. அதுக்கு முன்னாடியே ஒரு சாதாரண மைண்ட் செட்ல இருக்கும்போது எனக்கு அது புரியவே இல்லை. ஆனா ஒரு ஒரு உச்சரிப்பையும் சரி, இல்ல ஒரு மக்கள் முன்னாடி பேசவும் சரி, அந்த இடத்தில் நம்மளுடைய தமிழ் எந்த அளவிற்கு அவர்களுடைய ஆழ்மனதில் ரொம்ப பதிய வைக்கணும்னு அது புரிய வருது. ஏன்னா மற்ற மொழிகள் எல்லாம் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். மற்ற மொழிகளை எல்லாம் தூக்கி பேசுகிறோம், தூக்கி நிறுத்துகிறோம், தொழில் நீதியாகவும் சரி, வர்த்தக நீதியாகவும் சரி. ஆனால் தமிழை மட்டும் வந்து பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் தமிழை பேசுவதே ரொம்ப குறைஞ்சிருச்சு. தமிழே வேற மாதிரி பாசையில போயிட்டு இருக்கு. நான் பார்க்குற என்வாயர்மெண்ட்ல தமிழ் அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு. அதனால நான் தமிழ்ல வந்து இது பேசுறது எனக்கு ரொம்ப நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு. இப்ப தேர்வுன்னு சொன்னீங்க, நான் தேர்வான வார்த்தையை பயன்படுத்துறது இல்ல, தேர்வுன்னு சொன்னீங்க. அப்ப நான் அந்த இடத்துல தேர்வுன்னு நான் பயன்படுத்தணும்னு விரும்புறேன். அதுக்கப்புறம் நீங்க வந்து சில புக்கோட எக்ஸாம்பிள்லாம் அந்த சினாரியோ டிஸ்கிரிப்ஷன்லாம் எடுத்து சொன்னீங்க. ஒவ்வொரு விஷயமும் தொகுத்து 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 ஒரு உரை நிகழ்த்தினீங்க. அதுல வந்து ஒரு 5, 6 பாயிண்ட் சொன்னீங்க. இப்ப நான் அந்த புத்தகம் படிச்சு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறத விட, நீங்க படிச்சுட்டு வந்து அந்த விஷயத்த சொல்லும்போது அதை நான் அப்ளை பண்ணா போதும். அதை நான் போய் கிரவுண்டுல நான் ஒரு ரியல் கிரவுண்டுக்குள்ள அப்ளை பண்ணா போதும். அதை மீறி நான் எதுவும் பண்ண தேவையில்லை. ஸோ அதுக்கு உங்களுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். இது அதுக்கப்புறம் சார் வந்து சொன்னாரு, ஃபீட்பேக் சொன்னாரு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நாங்க எங்கெல்லாம் தப்பு பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவர் சொன்னாரு. நான் என்னையே அறியாத என்னுடைய ஆழ்மனம் மூலமா ப்ரோக்ராம் ஆனனால டாபிக்னு வந்துருச்சு. அது அவங்க சொல்லிதான் தெரியுது, மேம் சொல்லிதான் எனக்கு தெரியுது. இல்லைன்னா எனக்கு தெரியவே தெரியாது டக்குன்னு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறேன். ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு. இந்த இடத்துல வந்து நான் உரை நிகழ்த்தன் மட்டும் இல்லாம எல்லாருமே ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் மாதிரி நல்லா இது பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி கிருஷ்ணன். மீண்டும் நீங்க தொடர்ந்து இந்த மன்றத்துக்கு வாரம் வரணும் அப்படிங்கறத நாங்க வேண்டி கேட்டுக்கொள்கிறோம். வேற யாராவது விருந்தினர்கள் இருக்கீங்களா? ஏதாவது கருத்து இருக்கா? விருந்தினர் மட்டும் இல்ல, வேற யார் கருத்து சொன்னாலும் ராகினி கை தூக்குனாங்க. ராகினி. அதாவது 5 நாள் வேலை பார்க்கறதுனால இந்த சனி ஞாயிறுல ஒரு நிறைய கமிட்மெண்ட்ஸ், அதை தாண்டி இதுல வந்து ஒரு ஆர்வம் வருது. இந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணுனா ஒரு சந்தோஷம் வருது. ஒரு வாரமும் ஒரு புதுவிதமான மக்கள், ஒரு புதுவிதமான கனெக்ஷன்ஸ். இதை தாண்டி நான் அவர்களோட பேச போறது இல்லை, பழக போறது இல்லை என்றாலும் ஒரு யதார்த்தமான ஒரு கனெக்ஷன்ஸ், ஒரு பூரிப்பு கிடைக்கிறது. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமாக இந்த மீட்டிங் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அதே இன்னொன்னு என்ன, அது மட்டும் இல்லை, என்டர்டைன்மெண்ட் மட்டும் கிடையாது, ஒரு சந்தோஷம் மட்டும் கிடையாது. ஒரு நம்மளோட நீ எதை தேடுகிறாயோ அது உன்னை தேடுகிறது என்று ஒரு பேச்சாளர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன். ஸோ நம்ம என்ன கருத்துக்களை வாழ்க்கையில நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த கருத்துக்கள் வந்து பலவிதமான சோர்ஸ் கிட்ட இருந்து நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அதுல ஒன் ஆஃப் த சோர்ஸ் அப்படின்னு வந்து நான் இந்த மீட்டிங்கை நினைக்கிறேன். மிகவும் கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கிறதாக நம்புகிறேன். நன்றி. நன்றி ராகினி. வேற யாரோ இடையில பேசின மாதிரி இருந்துச்சு, கருத்து தெரிவிக்கிறீங்களா? ஐயா, எனக்கு ஒரு வேண்டுகோள் இருக்கிறது ஐயா. பூங்குழலியா, சொல்லுங்க. அனைவரையும் தமிழ் என்ற சொல்லை தெளிவாக உச்சரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் ஐயா. தமிழ் என்று அழுத்தி தெளிவாக உச்சரிக்குமாறு. லகரத்தை கரெக்டா ப்ரொனவுன்ஸ் பண்ண சொல்றீங்க. தமிழ் நன்றி. உச்சரிக்கிறார்கள், அதை தமிழ் என்று அழுத்தி உச்சரித்தால் இன்னும் நன்றாக இருக்கும். ஆமா, இத கேட்கும்போது பூங்குழலி ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களா இருப்பாங்க போல இருக்கு. ஏன்னா சிறப்பு லகரம் அவங்க பேர்லயே வந்து இருக்கு. நன்றி பூங்குழலி. வேற யாராவது? சரி, வேற யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். கடைசியா ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். அதாவது கவிதா வந்து ஒரு விளையாட்டா இன்னைக்கு ஒண்ணு சொன்னாங்க எனக்கு. அதாவது ஒவ்வொரு வாரமும் அவங்க வந்து உறுப்பினர்களை சேர்க்கிறதா அவங்களோட மிகப்பெரிய ஹாபி அப்படின்னு சொன்னாங்க.
நாம வந்து அதை இன்னைக்கு மாத்த போறோம், இன்னைக்கே மாத்த போறோம். கவிதாக்கு எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுங்க. எல்லாரும் ஒரு சில விஷயங்களை நீங்க தங்களா முன் வந்து எடுத்து செய்யுங்க. கவிதாக்கு வேற ஏதாவது ஒரு ஹாபியை நாம கொடுப்போம். புத்தகம் படிக்கிறது, இல்ல வந்து பீச்சுக்கு நடந்து போறது, குழந்தைகளோட விளையாடுறது, அந்த மாதிரி அடுத்த வாரம் புது ஹாபியில வரட்டும். மீதி எல்லாரும் அவங்கவுங்க ரோலை எடுத்துக்கங்க அப்படிங்கிறத சொல்லி இதை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.